நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உயதிருத்தொண்ட தொகைமன் பணித்த திருவாளன் வாசமலர்மென் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்குசி திருத்தொண்ட தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவாள் செக்கிழாரடி சென்னியிருத்துவாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடுஒளி தழைகமாதோ. எல்லாம் வல்ல பெருமான் அருள் தரும் பன்னார் மொழியமுடனும் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவிடை தாமர்களை மனமொழிமைகள் அலை வணங்கி உரையாசிரியர் சிவக்கணி ஐயாவுடைய திருவடிகளை நேரில் நினைந்து திருவாவடுதுறை ஆதீன குருமுகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவிடை தாமர்களை மனம் மொழி மெய்களாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, இன்று ஆவணி மாதம் மக நட்சத்திரம் எம்பெருமான் இளையான்குடி மாறநாயனார் குருபோசி திருநாள். அன்பர் பெருமக்களே, எம்பெருமான் இளையான்குடி மாறநாயனார் வறுமை வந்த பொழுதும் வளம் குன்றிய பொழுதும் பெருமானுடைய அடியார்களுக்கு எப்பொழுதும் உணவு படைத்த ஒரு பெருமையுடையவர். செல்வம் மேவிய நாளில் இச்செயல் செய்வதன்றியும் அல்லல் நல்குறவான போதிலும் வள்ளல் என்று அறிவிக்கவே என்று நம்முடைய சேக்கிழார் பெருமான் இந்த சரியத்தில் செல்வம் இருக்கின்ற பொழுது சிவபுண்ணியம் செய்வார்கள், ஆனால் அது குறைந்த பொழுது செய்ய முடியாத நிலை ஏற்படும். ஆனால் இந்த நாயனார் அப்படி அல்ல. செல்வம் குறைந்த பொழுதும் சரி, வறுமை வந்த பொழுதும் சரி, அடியார்களுக்கு அன்னம்பாலிப்பு இல்லை என்னாது செய்த ஒரு பெருமையுடையவர் நம்முடைய நாயனார். அப்படிப்பட்ட நாயனாருடைய திருச்சரிதத்தை தெய்வ சேக்கிழார் பெருமான் நமக்கு 27 திருப்பாடல்களில் அருளி இருக்கிறார். ஒரு அன்னம்பாலிப்பு செய்யறதுன்னா எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு இலக்கியமாக, நமக்கு ஒரு உதாரணமாக இருப்பது இந்த சரீரம்தான். இந்த சரீரத்தில் வரக்கூடிய அந்த கொண்டு வந்து மனை புகுந்து என்று சொல்லக்கூடிய திருப்பாடல் தான் அனைத்து அன்னம்பாலிப்பு மாகேஸ்வர பூஜைகளிலும் பாடக்கூடியது. ரொம்ப ஒரு அருமையான ஒரு திருச்சரிதம். அப்படி இந்த திருச்சரிதத்தை இளையான்குடி மாறநாயனாரை திருத்தொண்ட தொகை ஆசிரியர் நமக்கு நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் சொல்லுகின்ற பொழுது இளையான் தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லுகிறார். அது இளையான்குடி என்று சொல்லக்கூடிய பதியிலே அவதரித்த மாறன் என்னும் பெயருடையவர் என்று சொல்கிறார். இந்த இளையான்குடி என்று சொல்லுவது பரமக்குடிக்கு அருகில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடிக்கு அருகில் இருக்கக்கூடிய இளையான்குடி. அதுதான் இந்த சரியத்திலே சொல்லப்பட்ட ஒரு ஊர். அப்படி மாறன் நாயனாருடைய திருப்பெயர் மாறன், அவருடைய ஊர் இளையான்குடி. அதனால் ஊரையும் பெயரையும் சேர்த்து இளையான்குடி மாறநாயனார் என்று சொல்லி நமக்கு போற்றப்படுகிறார். அப்படிப்பட்ட அடியாருக்கும் மாறனுக்கும் அடியனாவதன்றி அவர் அடியாருக்கும் நான் அடியன் என்று சொல்லி நம்முடைய நம்பிகள் இதில் போற்றுகின்றார். நம்முடைய பட்டணத்தடிகள் சொல்லுகின்ற பொழுது தொண்டருக்கு தொழும்பாய் திரிய என்று சொல்லி போற்றுவார். அடியாருடைய அடியார்களுக்கும் நான் அடிமை என்று சொல்லி வாழ்ந்தவர் நம்முடைய பட்டணத்தடிகள். இப்படியெல்லாம் நமக்கு அடியாருக்கு அடிமையாக இருப்பது ஒன்று, அவர்களுடைய அடியார்களுக்கு அடிமையாக இருப்பது ஒன்று என்று சொல்லி இப்படி இந்த அடிமை திறத்திலே சிறந்து விளங்கிய நாயனார் நம்முடைய இளையான்குடி மாறநாயனார். அவரை பற்றி திருத்தொண்டர் திரு அந்தாதி ஆசிரியர் நமக்கு திருத்தொண்டர் திரு அந்தாதியில் சொல்லுகின்ற பொழுது இயலாயிடை சென்ற மாதவர்க்கு இன்னமுதாய் விதைத்த வயலார் முளைவித்து வாரி மனையலக்கால் வறுத்து செயலார் பயிர் விழுந் தீங்கரியாக்கும் அவன் செலுநீர் அயலார் இளையான்குடி உடை மாறன் என் கற்பகமே. அது இயலாயிடை சென்ற மாதவர்க்கு இன்னமுதா விதைத்தனர். இயலாயிடைனா எந்த விதத்திலையும் உணவு செய்ய முடியாது, அந்த மாதிரி ஒரு பொருள் கிடையாது, அதற்கான காலம் கிடையாது, வசதி கிடையாது. பல வகையாலும் அமுதலிக்கு இயலாதிருந்த இடத்துல நாயனார் அமுதளித்தார். அதான் சொல்கிறார், இயலா இடை சென்ற மாதவர்க்கு இன்னமுதா விதைத்த. எந்த விதத்திலே காலமும் அவர் வந்த நேரம் இரவு நேரம். அதே மாதிரி அங்கே பொருள்கள் எதுவும் கிடையாது, எந்த ஒரு வசதியும் கிடையாது. அமுது செய்வதற்கான எந்த ஒரு, ஏற்கனவே அவருடைய இல்லத்தில் வறுமை, அதனால் அவர்களே உணவின்றி அங்கு பசியோடு கிடக்கின்றார்கள். அப்படி இருந்தாலும் கூட அவர் செய்தார். இன்னமுதா விதைத்த, அடுத்த வேலைக்கு மேலைக்குன்னா அடுத்த போகத்துக்கு இன்னமுதாக ஆகுமாறு அந்த நெல்லை கொண்டு விதைத்த அந்த நெல்லை வாரி எடுத்து கொண்டு வந்து
அப்படியே வீட்டினுடைய கூரையை சொல்றார், வாரி மனை அழக்கால் அலக்குன்னா கூரை தாழ்வாரம் என்று சொல்லுவது. அந்த தாழ்வாரத்தினாலே அலக்கினாலே வறுத்து அலக்கே விறகாக மூட்டி வறுத்து பிறகு பயிர் என்று சொல்லுவது, அந்த செயலார் பயிர் விழு தீங்கரியாக்கும் அவன் செலுநீர். இப்போ உணவுக்கு அந்த அலக்கை அறுத்து அந்த நெல்லை எல்லாம் அப்படியே வறுத்து அரிசி ஆக்கியாச்சு, உம்மியெல்லாம் போக்கி அரிசி ஆக்கியாச்சு. அடுத்து காய்கறிகள் வேணும், அதனால் முளைத்த அந்த கீரையை எடுத்து, பயிர் கீரை முதலிய கறிப்பயிர்களை எடுத்து அப்படியே ஆக்கும் அவன் செழுநீர்க்கு அயலார் இளையான்குடி மாறன் என்று சொல்லி, செழுநீர்க்கு அயலார் இளையான்குடி மாறன செழிப்புள்ள நீரில் கயல்கள் நிறைதற்கிடமாக இளையான்குடியை தமது பதியாக உடைய மாறனாயனார். அந்த அந்த கீரையை வைத்து கொண்டே 4 வகையான உணவு செய்தார் என்று சொல்லி சரியத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அறுசுவை உணவு, 4 வகையான உணவு, அறுசுவையோடு 4 வகையான உணவு என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட நாயனாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது வகையினுள் ஆசிரியர் என் கற்பகமே என்று சொல்றார். என் கற்பகமேனா எனக்கும் அடியார்களுக்கு நினைத்ததையெல்லாம் தரும் இயல்புடைய கற்பகம் என்று சொல்றாருங்க. ஆமாம், அதாவது வறுமையிலும் அடியவருக்கு நெல்வாரி வறுத்து பயிர்க்கறியாக்கும் அடிமைத்திறமும் சரித பயனும் இந்த இதில் வைத்து கொண்டு கற்பகமே என்று சொல்லி நம்முடைய வகைநூலாசிரியர் இங்கு நம்முடைய நாயனாரை போற்றுகின்றார். அடுத்து தொன்று புராணத்திலே நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் முதல் திருப்பாடலில் அருளுகின்ற பொழுது அவர் ஊத்தப்பெருமானுடைய திருவடியை சூடியிருந்தவர் என்று சொல்லுகிறார். இன்னொன்று அடிமைத்தரத்திலே மிகுந்து விளங்கியவர். அதான் ரொம்ப அடியாருக்கு வேண்டியது என்னன்னா அடிமைத்திறன் வேணுங்க. இறைவனிடத்தில் அன்பு கொண்டாலும் சரி, அடியாரிடத்தில் அடிமைத்திறன் வேணும். அதுதான் இந்த சரித்திரத்தில் நம்ம பார்க்க முடியுது. அப்படி இளையான்குடி நாயனாரை பற்றி முதல் பாட்டிலே சொல்கிறேன். அம்பொன் நீடி அம்பலத்தினில் ஆடுவார் அடி சூடுவார் தம்பிரான் அடிமைத்திறத்து உயர் சால்வின் மேன்மை தரித்துளார் நம்பு வாய்மை நீடு சூத்தர நற்குடம் செய்தவத்தினால் இம்பர் ஞாலம் விளக்கினார் இளையான் குடிப்பதி மாறனார். அம்பொன்னிடி அம்பலத்தில் ஆடுவார் அடி சூடுவார். ஊத்தப்பெருமானுடைய திருவடியை தன்னுடைய சிரத்தின் மேலே சூட்டப்பட்ட ஒரு பெருமையுடையவர் நாயனார். அப்புறம் சொல்றார் பாருங்க, பெருமானது அடிமைத்திறத்தில் தம்பிரான் அடிமைத்திறத்து உயர் சால்வின் மேன்மை தரித்துள்ளார் அப்படின்னார். அதுதான் ரொம்ப முக்கியம். அடியார்களுக்கு என்ன வேணும்னா பெருமானது அடிமைத்திறத்திலே உயர்ந்த சால்வினால் உள்ளதாகிய மேன்மை தம்மதாக தரித்து வாழ்பவர் என்று சொல்றார். ஆமாம், அப்படின்னா அதாவது பல இடங்களில் இது வரும். அதில் ஒரு இடம் நம்முடைய அமர்நீதி நாயனாருடைய புராணத்தில் அந்த தட்டை வலமாக வந்து அந்த தட்டில் ஏறுகின்ற பொழுது நாயனார் சொல்றார், அமர்நீதி நாயனார் சொல்றார், இளைத்த அன்பினில் இறை திருநீற்று மெய்யடிமை பிழைத்தோம் எனில் இப்பெருந்தொலை நேர் நிற்க என்று சொல்லி அப்படியே தராச வலமாக வந்து அது என்ன சொல்றாருன்னா, இளைத்த அன்பினில் இறை திருநீற்று மெய்யடிமை பிழைத்துள்ளோம் எனில். அப்போ எப்படி திருநீர் பூசி இருக்கணும், அதே மாதிரி அடிமைத்திறத்தோடு இருக்கணும் சைவத்தில். அது பிழைத்திலோம் அப்படின்னா அந்த தொலை நேர் நிற்க வேண்டும் என்று சொல்லி அந்த பெருமானுடைய அந்த திருநீற்றை கொண்டு செலுத்திய அந்த உண்மை அடிமைத்திறம் என்று சொல்றாங்க. அந்த தலைத்த அஞ்செழுத்தை ஓதி ஏறினார் தட்டில் என்று சொல்லுவார். அஞ்செழுத்தை சொல்லி திருநீர் அணிந்து கொண்டு அந்த வளமாக வந்து ஏறினார் என்று சொல்லி அந்த புராணத்தில் சொல்லப்படுகிறது. அப்படி அந்த உயர் சால்வின் மேன்மை தரித்துள்ளார் அப்படின்னா, அப்படி அடிமைத்திறத்தினை சார்ந்ததனாலே உயர்ந்து மேம்பட அவர் வாழ்ந்து வந்தார் என்று சொல்லி, அடியார்களுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, அந்த வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சார்தல் ஊழ்பெறல் அரிது அப்படின்னார். அந்த அந்த அடிமைத்திறம் என்று சொல்வது ரொம்ப ரொம்ப அடியார்களுக்கு சிறந்தது. அதிலே நாயனார் மிகச்சிறந்து விளங்கினார் என்று சொல்லி நம்பு வாய்மை சூத்திரம் நற்குளம் அப்படின்னார். அப்படின்னா அதாவது அந்த சூத்திர நற்குளம் என்று சொல்லுவது நாயனார் அவதரித்த அந்த வேளாளர் குலத்தை பற்றி சொல்லுகிறார். அந்த வேளாளர் குலம் செய்த ஒரு தவத்தினாலே இந்த உலகம் விளங்கும்படியாக அவதாரம் செய்தவர் நம்முடைய நாயனார் என்று சொல்லி இந்த முதல் பாடலிலே நமக்கு போற்றுகின்றார். ஒரு பெரியவர்கள் ஒரு குலத்திலே அவதரிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த குலம் தவம் செய்திருக்கணுங்க. அதான் நம்பு வாய்மை நீடு சூத்திர நற்குலம் செய் தவத்தினால் அப்படின்னா, அப்போ நீடு சூத்திர நற்குலம் என்று சொல்வது அந்த வேளாளர் குலம்.
அந்த வேளாளர் குலம் செய்த ஒரு தவத்தினாலே நாயனார் அவதரித்தார் என்று சொல்லுகிறார். கண்ணப்ப நாயனாருடைய சரீரத்தை சொல்லுகின்ற பொழுது சேக்கிழ பெருமான் காணவர் குளம் விளங்க தத்தைவால் கருப்பம் நீட என்று சொல்லுவார். அதே மாதிரி கவுனியர் கோத்திரத்தில் ஒரு காதலன் உதைத்தான் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய சரீரத்தில் சொல்லுவார்கள். இப்படி ஒவ்வொரு நாயன்மார்களும் அவதரித்தது அந்த குலத்தை விளக்கம் செய்யும்படியாக, அந்த குலம் செய்த ஒரு பெரும் தவத்தின் காரணமாக என்று சொல்லி பல இடங்களில் நம்ம பார்க்க முடிகிறது. 2வது திருப்பாடல் என்ன சொல்றார் அப்படின்னா, அதாவது வேளாளர்கள் நம்முடைய புராணத்தில் 13 வேளாளர்கள் இருந்தாலும் கூட இந்த உழவு தொழில் செய்தவர், ஏர் தொழில் செய்தவர் இந்த நாயனார் தானுங்க. அதை சொல்றாருங்க. ஏரின் மல்கு வளத்தினால் வரும் எல்லை இல்லதோர் செல்வமும் நீரின் மல்கிய வேணியார் அடியார் திறத்து நிறைந்ததோர் சீரின் மல்கிய அன்பின் மேன்மை திருந்த மன்னிய சிந்தையும் பாரின் மல்க விரும்பி மற்றவை பெற்ற நீடு பயன் கொள்வார் என்று சொல்லி, அதாவது நாயன்மார்களில் 13 வேளாளர்கள் இருந்தாலும் இந்த நாயனார் தான் ஏர்தொழில் செய்து தொண்டு செய்தவர். ஏர்தொழில் செய்து அந்த ஏர்தொழில் மூலமாக வரக்கூடிய செல்வத்தை கொண்டு அவர் அடியார்களுக்கு உணவு படைத்தார் என்று சொல்றார். அந்த சடையார் அடியார்கள் திறத்திலே நிறைந்ததாகிய அந்த அன்பினது மேன்மை திருந்தும்படி நிலைத்த மனம் என்று சொல்லி அப்படி நிலை பெற்ற ஒரு அன்பிலே சிறந்து விளங்கியவர் நம்முடைய நாயனார் என்று சொல்லுகிறார். அடுத்து அவர் அடியார்களுக்கு எப்படி அடியார்களை எப்படி அவர் வரவேற்றார் அப்படிங்கிறத இந்த 2 பாடல்களில் சொல்றார். ஆரம் என்பு உணைந்த ஐயர் என்பதோர் தன்மையால், ஆரம் என்பு உணைந்த ஐயர்தம் அன்பர் என்பதோர் தன்மையால் நேரே வந்தவர் யாவராயினும் நித்தமாகிய பக்தி முன் கூற வந்து எதிர்கொண்டு கைகள் குவித்து நின்று செவிப்புலத்து ஈரமன் மதுரப்பதம் பரிவு எய்த முன்னுரை செய்தபின் தாங்க ஒரு அடியாரை எப்படி வரவேற்கணும் அப்படிங்கிறது இதில் தான் சொல்கிறார். ஆமாம், எப்படி சொல்கிறார் பாருங்க. ஆரம் என்பு முனைந்த ஐயர் என்பது ஒரு தன்மையால் நேரே வந்தவர் யாவராயினும் அப்படின்னா, சிவனடியார்கள் யாராக இருந்தாலும் இந்த நேரே வந்தவர் யாவராயினும் அப்படிங்கிறத எடுத்துக்கொண்டு யார் வந்தாலும் நாயனார் அவர்களை வணங்கி கொண்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தார்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். அது உலகியல் தர்மம், அது கிடையாது. சிவக்கண்ணிய உரை சொல்லுகின்ற பொழுது சிவன் அடியார்கள் மேல இருக்கிற வரை பார்க்கணும். ஆரம் என்பு உணைந்த ஐயர்தம் அன்பர் என்பதோர் தன்மையால் நேரே வந்தவர். அதான் ரொம்ப முக்கியம். பிற்காலத்தில் வந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாயனார் யாரு வந்தாலும் வீட்டுக்கு அழைத்து கொண்டு உணவு போடுவார், அப்படி கிடையாது. பெரிய புராணம் என்று சொல்லுவது பெருமான் அவன் அடியார்கள் சிறப்பு வகையாலே சொல்லப்படுவது தான் நம்முடைய தொன்ற புராணத்தினுடைய நோக்கம். அதனால அவர் அடியார்களுக்குத்தான் செய்தார் அப்படிங்கிறது. இதே மாதிரி இன்னொரு இடம் வருகிறது. அங்கே திருவேலிமலையில் அவர் உணவு படைத்தது, பஞ்சகாலத்தில் உணவு படைத்தது யாருக்கு படைத்தார் அப்படிங்கிறத அங்கே சொல்கிறாருங்க. அந்த பாடலில் சொல்கிறார், அல்லார் கண்டத்து அண்டர்பிரான் அருளால் பெற்ற படிக்காசு பல்லாறு என்ற வலம் பெருக பரமனடியாரானார்கள் எல்லாமேதி உண்க என்று 2 பொழுதும் பறை நிகழ்த்தி சொல்லால் சாற்றி சோறிட்டார் துயர்கூர் வறுமை தொலைத்திட்டார் என்று சொல்லி அந்த சரீரத்தினுடைய விளக்கம் அங்கே இருக்கு. அடியார்களுக்குத்தான் செய்தார்கள். நம்முடைய அதாவது உலகத்தாரை நாம் ஒதுக்குவது அல்ல, அவர்களாக பெருமான் திருவுருள் கிட்டி வரணும். ஆனால் அடியார்களுக்குத்தான் சிறப்பாக செஞ்சிருக்கிறாங்க. திருவேலிமலையில் பஞ்சகாலம் வந்த பொழுது ஞானசம்பந்த பெருமான நாவுக்கரசரும் 2 மடங்கள் அமைத்து உடன் வந்த அடியார் பெருமக்களுக்கு அன்னம்பாளிப்பு செஞ்சிருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அடியார்களுக்கு, உடன் வந்த அடியார்களுக்கு இப்படி எல்லாம் அன்னம்பாளிப்பு செய்திருக்கிறாங்க. இறைவன் அதுக்கு படிக்காசு கொடுத்தார் என்று சொல்லி நம்ம அறிய முடிகிறது. இப்படி யாவராயினும் நித்தமாகிய பக்தி முன் கூற அப்படியே அவர்களை போய் நின்று வணங்கி கொண்டு எதிர்கொண்டு கைகள் குவித்து நின்று அப்படியே கையை கூப்பி அவர்கள் முன்பாக நின்று கொண்டு செவிப்புலத்து ஈரமன் மதிரப்பதம் அவங்ககிட்ட பேசுகின்ற பொழுது எப்படி பேசணும்னா ரொம்ப அப்படி இனிமையாக பேசணும். அதே மாதிரி வந்தவரை பற்றி பெருமையாக பேசணுமா, தன்னை பற்றி உயர்வாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு நம்முடைய ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆமாம், அப்படி யாவராயினும் அப்படிங்கிறது ரொம்ப யாவராயினும் அப்படின்னா எவரேனும் தாமாக விளாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி அப்படிம்பார். குணம் எதுவும் பார்க்கக்கூடாது, எந்த ஊரை சார்ந்தவரும் பார்க்கக்கூடாது, வேடத்தை மட்டும்தான் பார்க்கணும். அதான் யாவராயினும் நித்தமாக ஈரமன் மதுரப்பதம் பரிவே அப்படி யாராக இருந்தாலும் அழைத்து கொண்டு அவர்களிடம் சென்று வணங்கி நின்று அன்பு கலந்த மெல்லிய இனிய சொற்கள் அப்படின்னார். ஈரமன் மதுரப்பதம் அப்படின்னார். பரிவெய்தன்னா
அன்பர்கள் தம்மிடத்து கருணை கூறும்படி அப்படிங்கிறார். முன் உரை செய்தவன் அப்படின்னார். எதிர்கொண்டு கைகுவித்து நிற்றலுக்கு முன் என்றெழுமா அப்படின்னார். அப்படி கைகுவித்து நிற்பதற்கு முன்பாகவே வந்து அவர்களை பற்றி அப்படி பெருமையாக சொல்லி பணிவாக பேசி என்று சொல்லி சொல்றாருங்க. அதான் சொல்றார், அவர் முன்னர் கூசி மொழிதல், அவரை உயர்த்தியும் தம்மை தாழ்த்தியும் பேசுவது என்று சொல்லி சேவகனிய உரையில் சொல்றாருங்க. வந்தவர்களை உயர்த்தி தன்னை தாழ்த்தி கொண்டு பேசுவது தான் அடியாருடைய இயல்பு அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. ஆமாம், அதுதான் நாயனார் செய்திருக்கிறார். அதான் நாதனடியார் தம்மை நயப்பாட்டு வழிபாட்டால் மேதகை யார் அவர் முன்பு மிகச்சிறியராய் அடைந்தார், ஆதலினால் சிறு தொண்டர் என நிகழ்ந்தார் அவனியின் மேல். அப்படி சிறு தொண்டர் நாயனார் படத்தில். அதே மாதிரி ஈசர்க்கே அன்பானால் யாவரையும் தாங்கண்டால் கூசிமிக குதுகுதுத்து கொண்டாடி மகிழ்வுற்று ஆசையினால் ஆவின் பின் கன்றணைந்தார் போல் அணைந்து, பத்தராய்ப்பணியார் பணத்தில் சொல்றார், ஆசையினால் ஆவின் பின் கன்றணைந்தார் போல் அணைந்து பேசுவன பணிந்த மொழி இனியனவே பேசுவாங்க. பணிவாக பேசுவாங்களாம், இனிமையாக பேசுவாங்களாம். அப்படின்னா வந்தவரை பற்றி உயர்வாக பேசணும், நம்மை பற்றி நாம் தாழ்வாக பேசணுங்கிறது தான் முறை. அதான் அடியார்கள்கிட்ட எப்படி இருக்கணும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளக்கூடிய முறை என்று சொல்லி சொல்லுவாங்க. சிவஞான சித்தியாரும் அதான் நமக்கு சொல்லுது. ஆசையோடும் அரணடியார் அடியாரை அடைந்துட்டு அவர் கருமம் முன்கருமமாக செய்து கூசி மொழிந்து அருஞான குறியில் நின்று கும்பிட்டு தட்டமிட்டு கூத்தாடி திரிய என்று சொல்லி, அதே மாதிரி எந்தை வரான் புரிதவத்தோர் இவ்விடத்தை எழுந்தருள உயிர்ந்தொழிந்தோம் யான் என்றார் என்று சொல்லி வானக்கஞ்சார நாயனர் குணத்தில் வருதுங்க. எந்தை வரான் புரிதவத்தோர் இவ்விடத்தை எழுந்தருள உயிர்ந்தொழிந்தோம், சாமி நீங்க வந்ததுனால எங்களுக்கு உயிர் கிடைச்சதுங்க அப்படி வானக்கஞ்சார நாயனர் போற்றுவார். அதே மாதிரி தடுத்தாட்கொண்ட புராணத்தில் பெருமான் கிழ வேதியராக அங்கே வருகின்ற பொழுது அங்கிருந்த அந்த வேதியர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, நன்றுமது நல்வரவு நங்கள் தவம் அப்படின்னாங்க. எப்படி முதல்ல அடியாரை வரவேற்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இயற்பகை நாயனார் பணத்தில் சேக்கிழ பெருமான் சொல்றார், முந்தையும் பெரும் தவத்தினால் என்போர் முனிவர் இங்கு எழுந்தருளியது அப்படின்னார். சாமி நீங்கள் இன்னைக்கு இங்கே எழுந்தருள் செஞ்சதுக்கு நான் மட்டுமல்ல, என்னுடைய அப்பா, அப்பாவுடைய அப்பா, என்னுடைய மூதாதையர்கள் எல்லாரும் தவம் செஞ்சுருக்கணும் என்று சொல்லி இயற்பகை நாயனாருடைய புராணத்தில் நமக்கு போற்றுகின்றார். இப்படி அந்த ஈரமின் மதுரப்பதம் பரிவெய்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பூதி சாதனத்தவர். அதுவும் சிறுத்தொண்ட நாயனார் குணத்தில் அவர் ஆத்தி மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய பெருமான் அங்கு அடியாராக வீற்றிருக்கிறார். இவர் போகிறார், இவர் போய் அப்படி பணிந்து நிற்கிறார், கூனி குருவி நிற்கிறார். அப்படி போன உடனே அவர் கேட்குறாரு, சாமி கேட்குறாரு, நீரோ பெரிய சிறு தொண்டர் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் பதில் சொல்றார் பாருங்க, பூதி சாதனத்தவரும் போற்ற போதேன் ஆயிடினும் நாதனடியார் கருணையினால் அருளி செய்வார். சொல்றது யாருங்க? சிறு தொண்ட நாயனார் சொல்றார். ஐயா பெரிய சிறு தொண்ட நீதானா அப்படின்னு சொல்லி சாமி கேட்டாரு. அதுக்கு அவர் சொல்றார், திருநீறு பூசணுக்கு முன்னாடி போய் நிற்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை சாமி, ஆனால் அடியார்கள் எல்லாம் என் மேல் இருக்கக்கூடிய ஒரு கருணை என்னை அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னா, அப்போ அடியார் முன்னாடி எப்படி பேசணும் அப்படிங்கிறத நாயன்மார்கள் நமக்கு எப்படியெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்கிறத நம்ம மனசில் வைத்துக்கொள்ள வேண்டும். அது மாதிரி தான் இந்த சரிதத்திலையும் ஈரமின் மதுரப்பதம் பரிவெய்து முன் உரை செய்தவன் என்று சொல்லி நமக்கு சேக்கிழ பெருமான் போற்றுகிறார். பரிவுன்னா அன்பர்களிடத்திலே தம்மிடத்து கருணை கூறும்படி, அன்பர்கள் தம்மிடத்திலே கருணை கூறும். நம்ம ஒன்றும் அவங்களுக்கு கருணை செய்யணுங்கிறது இல்லை, அவங்க தான் நமக்கு கருணை செய்யணும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க தான் நமக்கு இந்த ஆன்மா கொஞ்சம் ஈடேறிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க தான் நமக்கு கருணை செய்யணும். அவங்க நினைக்கணும். திருச்சிராப்பள்ளி ராகவையா சொல்வார், நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆகணும்னா எங்கேயாவது ஒருத்தர் திருத்தொண்ட தொகை பாடிட்டு இருப்பாங்களாம். எங்கேயாவது ஒருத்தர் திருத்தொண்ட தொகை பாடிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நாம் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அவங்க திருத்தொண்ட தொகை பாடுறது தான் அப்படின்னு. திருத்தொண்ட தொகையின் அடியார்களுடைய ஒரு சொத்து. மெய்யடியார் சித்தநலமும் திருத்தொண்ட தொகை அப்படின்னு போற்றுவார் சேக்கிழர் பெருமான். அதனால் அந்த அடியார்களுடைய ஒரு அன்பு எப்பொழுதும் நமக்கு வேண்டும் என்று சொல்லி நமக்கு பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அதாவது அடியார் சிவபூசை அடியார் பூசையில் மனமுதலான முக்கரணங்களும் ஒன்ற வழிபடும் முறை என்று சொல்லி சொல்றாரு. மாகேஸ்வர பூசை முறையும் வகுத்து காட்டிய வாரம் என்று சொல்லி மாகேஸ்வர பூசையிலே மாகேஸ்வரர்கள் செய்யும் ஆசீர்வாதத்தின் பலனாலே உலகிலே செல்வமும் சிவ சிந்தனையும் பெருகி நிலவுங்கிற அடியார்கள் ஆசி செஞ்சாங்கன்னா நமக்கு உயர்வு கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த உலகமே
நல்ல ஒரு பலனை அடையும் என்று சொல்லி, சிவ சிந்தனையும் பெருகி நிற்கும் என்று சொல்லி சொல்கிறார். நீடு பயன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த நீடு பயன் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, அடியார்கள் பூசை செய்கின்ற பொழுது தான். காலத்தால் நீடுவதென்று அளவினாலும் நீடுவது என்று சொல்லி, அரண் பூசையினும் அடியார் பூசை இரட்டை பயனுடையது என்பது ஆகமங்கள் மொழிந்த உண்மை. அடியார் சாமி பூசைக்கு ஒரு பலன் கிடைச்சா அடியார் பூசைக்கு 2 பலன் கிடைக்கும். அதுதான் நமக்கு ஆகம நூலாக இருக்கக்கூடிய திருமந்திரம் சொல்லுது. படமாட கோயில் பகவர் கொன்றியில் நடமாட கோயில் நம்பர்கங்காக, நடமாட கோயில் நம்பர்கொன்று ஈகில் படமாட கோயில் பகவர்க்கதாமே என்று சொல்லி, ஒரு அடியாருக்கு செய்யக்கூடிய அந்த வழிபாடு இறைவனுக்கும் சென்று சேரும் என்று சொல்லி அறுதிட்டு சொன்னது நமக்கு திருமந்திரம். அடியார்களுக்கு நம்ம எந்த நேரத்திலையும் பணி செய்ய வேண்டும், அவங்களுடைய கருணை நமக்கு வேணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்து அவர் எப்படி அடியார்களை அழைத்து கொண்டு வந்து வரவேற்றார் அப்படிங்கிறத சொல்கிறார். மனையில் அமரச் செய்து எப்படி வழிபாடு செய்தார் அப்படிங்கிறத சொல்கிறார். கொண்டு வந்து மனை புகுந்து குலாபுபாதம் விளக்கியே மண்டு காதலின் நாதனை திடை வைத்து அர்ச்சனை செய்தபின் உண்டி 4 விதத்தில் 6 சுவைத்திறத்தினில் ஒப்பில்லா அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார் தான். இது எல்லா மாகேஸ்வர பூஜைகளையும் இந்த பாட்டை சொல்லுவோம். இந்த பாட்டு இல்லாத மாகேஸ்வர பூஜை இருக்காது. எத்தனையோ பாடல் இருக்கு. அல்லார் கண்ட தாண்டர் பிறனார் பெற்ற படிக்காசு மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன், இப்படியெல்லாம் தேடிய நீடு மாடு செல்வம், நிறைய பாடல் இருக்கு. ஆனால் இந்த பாட்டு கண்டிப்பாக பாடுவோம். அதான் சொல்கிறேன். கொண்டு வந்து மனை புகுந்து குலாபு பாதம் விளக்கியே அவர்களே தனது மனைக்குள்ளே அழைத்து கொண்டு வந்து உள்ளே புகுந்து அந்த குலாபு பாதம்னா குலவுகின்ற அவர்களது திருவடிகளை விளக்கி, அப்படின்னா மோட்சத்தை தரக்கூடிய திருவடியா. அந்த திருவடி நமக்கு முக்தி கொடுக்குங்க. அடியார் திருவடியை நம்ம பாத பூஜை பண்ணால் எங்கே கொண்டு போய் நிறுத்தோம்? முக்தி செல்வமாக இருக்கக்கூடியது அடியாருடைய திருவடி. அதான் சொல்கிறார் குலாபு பாதம் என்று சொல்லி சொல்கிறார். அப்படி மிகுந்த ஆசையினால் எப்படி செய்யணுமா? அதை மண்டுகாதலின் அப்படின்னா ரொம்ப அன்போடு செய்யணும். சும்மா ஒரு சடங்குக்காக செய்யக்கூடாது. பாத பூஜைங்கிறத எப்படி செய்யணும்னா சடங்குக்காக செய்யக்கூடாது, அன்போடு செய்யணுங்கிற ஆசையினாலே ஆசனத்தில் எழுந்தருளுவித்து அர்ச்சித்து அதன்பின் 4 விதத்தில் இயன்ற 6 சுவை உணவுகளையும் ஒப்பில்லாத சிவபெருமான் அடியவர்கள் இச்சையில் அமுது செய்தருளுமாறு கொடுத்துள்ளார். அப்படியே 4 வகையான உணவு அறுசுவையோடு பெருமானுடைய அடியவர்கள் இச்சையில் அமுது செய்து அருளுமாறு என்று சொல்லி அவங்களுடைய அந்த எண்ணத்தில் இருந்து அவங்களுடைய மனசில் இருந்து அது பெருமான எடுத்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. குலாபு பாதனம் மோட்ச சாதனமாக குலவுகின்ற கொண்டாடப்படுகின்ற என்று சொல்லி பொருளுங்க. பாதம் விளக்கி அப்படிங்கிறது சிவபூசைக்குரியவை. அதாவது பாத்தியம் அர்க்கியம் ஆசமனம் அர்ச்சனை, இதுதான் பூசை. அதாவது திருவடி விளக்கிறது, உட்கொள்வதற்கு நீர் கொடுப்பது, அதே மாதிரி திருமுலக்கு. இதுக்கு பிறகு என்ன அப்படின்னா அர்ச்சனை. இதெல்லாமே எப்படி பெருமானுக்கு சேருமோ அதே மாதிரி அடியார்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. சிவபூசைக்குரியவை அடியார் பூசையாக மாகேஸ்வர பூசைக்குமாம். இவை சோடசோப உபச்சாரம் என்பர் என்று சொல்லி சொல்கிறார். அடியாருக்கு அமுதளிக்கும் பூசையில் பாதம் விளக்கும் நியதியும் அது காரணமாக பெற்ற பேரும் அந்த கழிக்கம்ப நாயனார் சிறையத்தில் மிக விரிவாக இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆமாம், உண்டி 4 விதத்தில் 6 சுவைத்திறத்தில் அப்படின்னா 4 வகையான உணவு சொல்கிறாருங்க. உண்பன, தின்பன, நக்குவன, பருகுவன. இப்படி சாப்பிட்றது, மறுபடி தின்பன, அப்புறம் என்ன சொல்கிறார் பருகுவன, நக்குவன இது துவையல், இது மாதிரி பருகுவன நீராகாரமாக இந்த சொல்கிறது, இந்த நீராகாரமாக ஜூஸ் அப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி பழச்சாறுகள் இதெல்லாம் நமக்கு கொடுக்கறது. இதெல்லாம் 4 வகையான உணவு சொல்கிறார். அப்படி அப்புறம் அறுசுவை அப்படிங்கிறது 6 வகையான சுவை. அதெல்லாம் இப்படியெல்லாம் செய்யணுமா அடியார்களுக்கு. நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது, இப்படி நாயகருடைய தொண்டர்கள் தமது இச்சையின்படி அமுது செய்ய, நாயகருடைய தொண்டர்கள் தமது இச்சையின்படி அமுது செய்ய, தொண்டர்களது இச்சையிலே நாயகர் நின்று அமுது செய்யும்படி என்றமாம் என்று சொல்லுவார். இப்போ சாமி எங்கிருந்து அதை எடுத்துக்கொள்வார் அப்படின்னா, அடியார்களுடைய ஒரு எண்ணத்திலிருந்து அடியார்களுக்குள் இருந்து நம்ம செய்யக்கூடிய அந்த பூசைகளை ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆமாம், நாயகரும் தொண்டரும் அமுது செய்ய என்று உண்மை தொகையாக்கி நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய. அப்போ சாப்பிட்றது நமக்கு என்ன தெரியும், அடியார் மட்டும்தான் சாப்பிட்றாரு நினைப்போம்.
ஆனால் அங்கே சாமியும் சாப்பிட்றாரு. அதான் நாயகர் அப்படின்னு. ஒரு அடியார் உணவு உட்கொள்கிற பொழுது அங்கே யார் சாப்பிட்ற, கூட சாமியும் சாப்பிட்றாரு. அவர் சாப்பிட்ற உணவு அடியாருக்கு போய் சேருது. அதுதான் இச்சையின்படி அமுது செய்ய அளித்தல் என்று சொல்லி சொல்கிறார். ஈரமன் மதுரப்பதம் பரிவெய்து முன்னுரை செய்தவன் செய்ய வேண்டும்னா இவை அதை வந்து இப்படி இனிமையான மொழியெல்லாம் பேசி அமரச் செய்து அதற்கு பிறகு இதெல்லாம் செய்யணும் என்று சொல்லி இன்றைக்கும் மாகேஸ்வர பூஜையில திருப்பாட்டினையை பெரும்பாலும் ஓதி துதித்து பூசிக்கும் வழக்கம் காண்க. இவ்வாறு பூசிக்க பெற்ற அடியார்களான மாகேஸ்வரர்கள் செய்யும் ஆசீர்வாதமும் அதன் பயனும் அடுத்த பாட்டில் சொல்றாரு. அப்படி அடியார்கள் எல்லாம் வந்து வந்து அன்னம்பாளிப்பு செய்து அவர்கள் வந்து என்ன செய்வாங்க, உளமகிழ ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அப்படி உளமகிழ ஆசீர்வாதம் பண்ணதுனால இப்போ நாயனார் எப்படி ஆனாராம், குபேரனை போல செல்வத்தில் உயர்ந்தாராம். சேக்கிழ பெருமான் சொல்றார் பாருங்க. ஆளும் நாயகர் அன்பரானவர் அளவிலார் உளம் மகிழவே நாளும் நாளும் நிறைந்து வந்து நுகர்ந்த தன்மையின் நன்மையால் நீளும் மாநிதியின் பரப்பு நெருங்கு செல்வ நிலாவியன் தோழினார் என் தோழினார் அரளகை இருத்திய தோழனார் என வாழும் நாள் அப்படின்னார். அப்படி எல்லா, அதாவது ஆளும் நாயகர் எல்லா உயிர்களையும் ஆளாகக்கூடிய பெருமானுடைய அன்பர்கள் வந்து அளவில்லாதவர்கள் வந்து அப்படியே மனமுவந்து தினசரி வந்து அமுது செய்யறதுனால அப்படி செஞ்ச நன்மையினால நீளும் பெரும் செல்வங்கள், அந்த செல்வம் அப்படியே வளர்ந்து கொண்டே வந்தது. அப்படி வளர்ந்து கொண்டே வந்த செல்வம் எப்படி இருந்தது அப்படின்னா, அலகாபுரியில் இருக்கக்கூடிய குபேரனை போல அவர் வந்து செல்வத்தில் உயர்ந்து நின்றார் என்று சொல்லி சொல்றார். அளவிலார் உளம் மகிழவே, அதில் வந்த அடியார்கள் உளம் மகிழ வாழ்த்திருக்கிறாங்க. அப்படி வாழ்த்தியதுனால இவருடைய செல்வம் மேலும் மேலும் பெருகி இப்போ எங்கே இருக்கிறாரு, குபேரனை போல உயர்ந்த செல்வ நிலையில நாயனார் வாழ்ந்து வருகிறார் அப்படின்னு. நாயகர் அன்பரானவர் அப்படின்னார். இப்போ வேணியார் அடியார் அப்படிங்கிற மாதிரி அளவிலார் வகையாலும் தொகையாலும் மட்டுமின்றி பெருமையினாலும் அளவுட்படாதவர்கள் அப்படிங்கிறார். அதாவது அடியாருடைய பெருமைகளை நம்ம அளவுபடுத்தி சொல்ல முடியாது. அளவிலார் அப்படின்னா பெருமையிலும் அளவில்லாதவர்கள். பெருமையால் தம்மையொப்பார் பேணலால் எம்மை பெற்றார், இறைவனுடைய திருவாக்கு, ஆரூர் பெருமானுடைய திருவாக்கு. அவங்களுடைய பெருமைகளுக்கு இன்னொருத்தர் நிகராக சொல்ல முடியாது. நீளுமாநிதியின் பரப்பு, நீளுமாநிதியின் செல்வங்களின் வகை தொகை என்று சொல்லி என் தோழினார்னா சிவபெருமான் என் தோல் வீசி நாடும் பிராந்தனை கண்கால் காண்மின்கள் என்று சொல்லுவது போல அந்த என் தோழினார் என்று சொல்லி அப்படி அந்த செல்வ நிலை உயர்ந்ததுன்னு சொல்றார். அப்படி உயர்ந்து இருக்கின்ற பொழுது சாமி என்ன பண்ணார் அப்படின்னா, சரி செல்வம் இருக்கிற பொழுது தான் ஒருவர் வந்து தொண்டு செய்வார்னா எல்லாரும் செய்வாங்க, அது இல்லாத போனாலும் என்னுடைய அடியவர்கள் அந்த தொண்டிலே நிலைத்து நிற்பார்கள் என்பதை காட்டணுங்கிறதுக்காக பெருமான் என்ன பண்ணார்னா, ஒரு வறுமை இல்லது வறுமை பதம்ங்கிறார் சேக்கிழ பெருமான். வறுமை வருவது போல ஒரு நிலை அங்கு சாமி கொடுக்கிறார். செல்வம் மேவிய நாளிலே செயல் செய்வதென்றையும் மெய்யினால் அல்லல் நல்குறவான போதிலும் வள்ளல் என்று அறிவிக்கவே மள்ளல் நீடிய செல்வம் மெல்ல மறைந்து நாள்தோறும் மாறி வந்து ஒல்லையில் வறுமை பதம் புக உண்ணினார் தில்லை மன்னினார். செல்வங்கள் மிகுந்திருக்கும் காலத்தில் இச்செயல்களை செய்வதென்றையும் மெய்யினாலை துன்பம் வரும் தரித்திரம் வந்த காலத்திலும் இச்செயல் செய்ய வள்ளர் என்பதை உண்மையை உலகுக்கு அறிவிக்கும் பொருட்டாக பெருமான் என்ன பண்ணாராம், செழித்து நீடி வந்த செல்வங்கள் மெல்ல மறைந்து போய் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுதுங்க. எப்படி குறையுதுனே தெரியல, கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அப்படியே நாள்தோறும் மாறி வந்து பின் விரைவிலே வறுமையாக நிலை வந்து சேருமாறு தில்லையில் மன்னி இறைவனார் திருவுளம் செய்தனர். அது மெய்யினால் அப்படின்னா இறைவனுடைய திருவருளினால், அதான் ரொம்ப முக்கியங்க. அதாவது மெய்யினால் அல்லல் நல்குறவான போதிலும் அப்படின்னார். இப்போ கொஞ்சம் வறுமை வந்து வறுமை நிலையில இருக்கிற மாதிரி சாமி வந்து வர்றார். எதுக்கு இப்படி பண்ணார் அப்படின்னா, அதாவது அடியாருடைய பெருமைகளை நம்ம காட்டணுங்கிறதுக்காகத்தான் செய்கிறார். இறைவன் அடியாருடைய இல்லத்துக்கு வருவதே அதுதான். தொண்டரை விளக்கம் காண நன்னெறி இதுவாம் என்று ஞாழத்தோர் விரும்பியுய அன்னறி காட்ட மாட்டாள் அருட்சிவ யோகியாக என்று சொல்லி நமக்கு திருநீலகண்ட நாயனார் பணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி மெய்யினால் நல்குறவான போதிலும் அருள் காரணமாக வறுமை வந்தது என்று சொல்லுகிறார். அப்படி அந்த அடியார்களுக்கு வரும் வறுமை முதலிய துன்பம் போல காண்பனவெல்லாம் இறைவன் அருளால் இவ்வாறு ஒவ்வொரு நற்காரணம் பற்றி வருவனை என்று வேறென்று என்று சொல்லி எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் அது சிறர். அப்படி நிலையில உண்ணினார் அப்படின்னா பெருமான் வந்து திருவுள்ளம் செய்தார் அர்த்தங்க. உண்ணினார் தில்லை மன்னினார். ஆமாம், உண்ணினார்னா
பெருமான் அப்படி திருவுள்ளம் செய்தார். வறுமை வருவது போல ஒரு பதத்தை கொடுத்தார் என்று சொல்லி சொல்கிறார். அப்படி சரி, வறுமை வந்துருச்சு, வறுமை நிலை வந்துருச்சு, இவருடைய நிலையில் ஏதாவது மாறுச்சா அப்படின்னா மாறவே இல்லைங்க. அதான் இந்த இடத்துல சொல்கிறாரு பாருங்க, இன்னவாறு வளம் சுருங்கவும் எம்பிரான் இளையான்குடி மன்னன் மாறன் மனம் சுருங்குதலின்றி உள்ளன மாறியும் தன்னை மாறி இருக்க உள்ள கடன்கள் தக்கன கொண்டு பின் முன்னை மாறில் திருப்பணிக்கன் முதிர்ந்த கொள்கையராயினார். தான் ரொம்ப முக்கியங்க. அப்படி சரி, வறுமை வந்தது, அவர் செய்கிற பணி ஏதாவது விட்டு போச்சா அப்படின்னா முன்னதை செஞ்சதை விட அதிகமாக செய்கிறாராம். அப்போ கூட மன்னன் சொல்லலை. இப்போ வறுமை வந்த காலத்தில் எம்பிரான் இளையான்குடி மன்னன் மாறன் மனம் சுருங்குதல் என்று மன்னன் போட்டாருங்க. ஆமாம், இங்கே தான் மன்னன் சொல்கிறாருங்க. இப்படி இப்போ எப்படி செஞ்சார் அப்படின்னா, இப்போ முன்னை செஞ்சதை விட நல்லா செஞ்சுருக்கிறாரு. எப்படி செஞ்சார்? கடனெல்லாம் வாங்கி செய்தார், இருக்கிற பொருள்களை விற்றார், அப்புறம் கடனை எல்லாம் வாங்கி செஞ்சார். எப்படியோ அந்த ஒப்பற்ற அடியார் பூசை ஆகிய திருப்பணியில் மேலும் மேலும் முருகிய நிலைமையை உடையராயினார் என்று சொல்லி சொல்றார். மன்னன்னா முன்னர் வளம் பெருகிய காலத்தன்றி வளம் சுருங்கிய காலத்து இங்கு மன்னன் என்றதன் காரணம் மனம் சுருங்குதல் என்று என்றனால் கூறினார் என்று சொல்லி, அது செல்வம் தான் குறைஞ்சிருக்குத வழி அவர் மனசு கொஞ்சம் கூட குறையலை. அதான் செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே என்று சொல்லி நமக்கு குமரகுருவர் சொல்வார். அது மாதிரி சிந்தை தான் செல்வம் என்று சொல்லி சொல்றார். மனம் சுருங்குதல் இல்லாமை, செல்வம் இல்லாமை கருதி அடியார் பூசையை சுருக்க எண்ணாது உள்ள காலத்து செய்தது போலவே செய்தாராம். எப்பவும் போல செய்திருக்கிறார். ஆமாம் என்று சொல்லி இப்படி எல்லாம் அவர் முதிர்ந்த கொள்கை மாறில் திருப்பணி அப்படின்னா ஒப்பற்ற அடியார் பூசை, இங்கு இறைவன் பணியோடு ஒப்ப திருப்பணி. திருப்பணி என்று சொன்னால் இந்த இடத்துலங்க திருப்பணி என்று சொன்னால் அடியார் பணி அதையும் திருப்பணி தான். இறைவன் பணி எப்படியோ அதே மாதிரி அடியார் பணி. எரிபத்த நாயனார் பணத்தில் இதே மாதிரி ஒரு திருப்பணி நோக்கி சென்றார் அப்படிம்பார். எரிபத்த நாயனார் எங்கே எப்படி போனார்? திருப்பணி நோக்கி சென்றார்னா அவர் செய்தது அடியார் பணி, அதை திருப்பணின்னு அங்கேயும் சொல்கிறார். அதே மாதிரி அடியார்களுக்கு எப்படி சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய பணியோ அதே மாதிரி அவன் அடியார்களுக்கு செய்யக்கூடிய பணியும் திருப்பணி தான். அதில் எந்த ஒரு மாற்றம் நமக்கு இல்லை. தம்பிரான் பணிமேற்கொண்டு அந்த பாட்டில் சொல்வார். புகழ்ச்சோழர் அவருடைய பணிக்கு போயிட்டார், சிவகாமி ஆண்டார் அவருடைய பணிக்கு கோயிலுக்கு போயிட்டார், எஞ்சி இருக்கிறது எரிபத்தர், அவர் பணி அடியார் பணி. அடியார் பணி கிடைச்ச பொழுது தான் செஞ்சுக்கணும், எல்லா நேரத்திலையும் செய்ய முடியாது. சாமிக்கு எப்போ வேணாலும் பணி செய்யலாம், ராஜா அரசு வேலை எப்போ வேணாலும் பார்க்கலாம். ஆனால் அடியார் பணி வாய்ப்பு கிடைச்சா தான் செஞ்சுக்கணும். அதை திருப்பணி நோக்கி சென்றார் என்று சொல்லி எரிபத்த நாயனார் பணத்தில் வரும். அது மாதிரி இப்போ சரி, இப்படி இருக்கின்ற பொழுது பெருமான் என்ன பண்ணுறார் அப்படின்னா நாயனாருடைய வீட்டுக்கு வராதுங்க. பெருமான் சோதிக்கிறதுக்கெல்லாம் வரதில்லைங்க. நம்ம எந்த நிலையில் இருக்கிறோங்கிறது அவருக்கு தெரியும். நம்மளுடைய நிலையை உலகத்துக்கு எடுத்து காட்டுவதற்காக வர்றாரு. மற்றவர் செயல் இன்னதன்மையதாக மாலையனான கொற்ற ஏனமும் அன்னமும் தெரியாத கொள்கையராயினார் பெற்றம் ஊர்வதும் இன்றி நீடிய பேதையாலும் இன்றியோர் நற்றவத்தவர் வேடமே கொடு ஞாழம் மொய்ந்திட நன்னினார். இப்படி நிலைமை இப்படி இருக்கின்ற பொழுது பெருமான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, எப்படிப்பட்ட பெருமான்? திருமாலும் பிரமனும் காண முடியாத பெருமான். அப்படிப்பட்ட பெருமான் நாயனார் வீட்டுக்கு வர்றார். எப்படி வர்றாரு? பெற்றம் ஊர்வதும் இன்றிய விடையும் கூட வரல, பேதையாலும் இன்றிய அம்மாவும் கூட வரல. அதாவது சாமிக்கு இருக்கக்கூடியது என்னென்னா, அந்த பெற்றம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு பெற்றம் என்று சொல்லுவது அறக்கடவுள் தான் பெற்றமாக இருப்பது. அப்புறம் அருள் பிராட்டி கூட அம்மா அவங்களும் வரமாட்டேன்ட்டாங்களாம். ஏன் அப்படின்னா, அறக்கடவுளும் அருள் பிராட்டியும் இங்கு நாயனாரது வறுமை நிலை காண உடன் வராததும் பொருந்துவதே அப்படின்னு சகுனை உரை சொல்றார். தன்னுடைய குழந்தை இப்படி இருக்கிறத அம்மா விரும்பலை. அம்மா அந்த வறுமை நிலையை பார்க்கறதுக்கு அம்மா வரல. அதே மாதிரி அறக்கடவுளாக இருக்கக்கூடிய விடையும் வரவில்லை என்று சொல்றார். இப்படி அந்த பெருமான் மட்டும் வராருங்க. ஒரு நற்றவத்தவர் அப்படின்னா நல்ல ஒரு தவ வேடத்தோடு, நற்றவனா வீடு பேர் குறித்த தவம்ங்க. ஆமாம், என்ன அடியார் கோலம்தான் வீடு பேர் குறித்த தவம். நலமென்ன பெற்றவற்றெல்லாம் தலையாய நலம் வீடு பேர் ஆதலின் அதனை பயக்கும் தவம் நற்றவம் என்று சொல்றாருங்க. அப்படி ஞாலம் உய்ந்திட உயிர்களுக்கு அறிவிப்பதற்காக இறைவன் இவ்வேடங்கொண்டு வந்தார் ஆதலின் உய்ந்திட என்று சொல்றார். அப்படி அவர் இப்போ நாயனார் வீட்டுக்கு வந்திருக்கிறார். எதுக்கு வந்தார் முதல்ல சொல்லிட்டோம். அவருடைய தொண்டை, அவருடைய பெருமையை நாம் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தொண்டரை விளக்கம் காண நன்னெறி இதுவாம் என்று ஞாழத்தோர் விரும்பியுய என்று சொல்றார். இப்போ வந்த நேரம் அப்படின்னா மழைக்கால இரவுங்க. ஆவணி மாதம்தான் நாயனார்
திருவடிப்பேர் அடைந்தது ஆவணி மாதம், நல்ல மழைக்காலம், இரவு நேரம், எல்லாரும் தூங்கிடுறாங்க. அந்த ஒரு வீடு மட்டும்தான் திறந்திருக்குது. அந்த வீட்டுக்கு தான் வர நாயனாருடைய வீடு தான் இளையான்குடியில். மாரிக்காலத்து இரவினில் வைகையோர் தாரிப்பின்றி பசிதலை கொள்வது பாரித்து இல்லம் அடைத்தவின் பண்புற வேரித்தாரான் விருந்தெதிர்கொண்டானன். என்ன சொல்றாருன்னா, மழைக்காலத்தில் ஒரு நாள் இரவிலே விழித்திருந்து, அதாவது வேறு ஒரு ஆதரவும் இல்லாமையினாலே, ஏற்கனவே இவங்களுக்கு சாப்பாடு இல்லை, 2-3 நாள் சாப்பாடு இல்லாதனால பசியில் தூக்கம் வரல. அப்புறம் கொடுக்கறதுக்கு ஆதரவு ஒருத்தர் இல்லை, ஏன்னா ஏற்கனவே எல்லாம் வாங்கியாச்சு. அதனால் மீண்டும் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, தாரிப்பின்றியே அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. அப்படி உற்ற பண்பினாலே தேன் பொருந்திய மாலையணைந்த அந்த மாறனார், இந்த வேரித்தாரான் அப்படின்னார். தேன் பொருந்திய மாலையணைந்த மாறனார் அந்த விருந்தினரை எதிர்கொண்டு வரவேற்றனர் என்று சொல்றார். மாரிக்காலத்து இரவினார், மழைக்கால நாட்களில் இரவு எப்படி இருக்கும்? ரொம்ப இருளாக இருக்கும். எப்போ இருக்கிறத விட இருளாக இருக்கும். அதான் அந்த மாதிரி வரார். இரவினில் படுத்துறங்க வேண்டும் அந்த உறங்காமல் விழித்திருந்தனர். பட்டினி இருந்து என்பார் உண்டு. ஏன்னா சாப்பிடாதனால தூக்கம் வரல, ஒரு ஆதரவும் இல்லா இருக்கிறாங்க. அதனால விருந்து உபசரிக்க எவ்வகையான உதவி வராமை குறித்தது என்று சொல்றார். அப்படி பாரித்தல்னா சைவ நெறி பாரித்தன்றி அப்படின்னா அதிகரித்தல், பாரித்தல்னா பாரித்து இல்லம் என்று சொல்லி தாமே பசி மீதோர பெற்றார் தம்மை அடைந்த விருந்தினரை ஊட்டல் அமையாது என்பது குறித்தது. அப்படி அவரே ஏற்கனவே பசியோடு இருக்கிறாரு, வந்தவருக்கு எப்படி சாப்பாடு போட முடியும்? வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் வேரித்தாரான்னா அதாவது வேளாளருக்குரிய குவளை மலராகிய அடையாள மாலை குறித்தது. வேரி அப்படிங்கிறது குவளை மலர் என்று சொல்லி தேன் பொருந்திய குவளை மலர் வேரித்தாரான் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. அந்த வேரித்தாரான் அப்படிங்கிறது குவளை மலருக்கு ஒரு ஆற்றல் உண்டுங்க, பெரியவங்க சொல்லுவாங்க. எங்கள் ஐயா கூட சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா அது அவை பாட்டி சொல்கிறாங்க, நீர்கால் யாத்த நிறைதல் கோலை கோடையொற்றினும் வாடாதாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கோடை காலத்திலையும் அந்த குவளை மலர் என்ன செய்யுமா, சீக்கிரமாக வாடாது. நீர் இல்லைனாலும் சேற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தின் மூலமாக மலர் மூலமாக வண்டுகளுக்கு தேன் கொடுக்கும். அந்த சேரும் போயிருச்சுன்னா தண்டில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தின் மூலமாக மலர் இருக்கும், மலரின் மூலமாக தேன் கொடுக்கும். அந்த முடிந்த வரைக்கும் தன்னை வருத்தி கொண்டு வண்டுகளுக்கு தேன் கொடுக்கக்கூடிய மலர் அந்த குவளை மலர் என்று சொல்லி, இந்த இடத்துல அந்த குவளை மலரை நாயனாருக்கு மாலையாக சொல்லுவது ஒரு அந்த அவர் அடியார்களுக்கு செய்த அந்த அன்னம்பாலிப்பை வைத்து கொண்டு குவளை மலரை இங்கே கொண்டு சேர்க்கிறார். ஆனால் அது வேளாளர்களுக்கு அடையாள மாலையாகவும் இருக்கக்கூடியது என்று சொல்றார். விருந்தெதிர் கொண்டனன் இல்லக்கதவு தாளிட்டு அடைத்த பின் நன்னிய நற்றவர் பசித்து விருந்து வந்தோம் என்று சொல்லி அவர் அங்கு வருகின்ற பொழுது அப்படியே பண்புற வீடு பெறும் பண்பு என்று சொல்லி அப்படி பண்போடு அவரை உபசரித்து அவரை விருந்து எதிர்கொண்டார் என்று சொல்றார். அதாவது இது ஒரு புதுமை. முன்னெல்லாம் அடியாருடன் கலந்து வந்தனரே அன்றி தனித்து தாமே எழுந்தருளிய இல்லையாதலின் இது புதுமை என்பார் விருந்து என்று சொல்றாருங்க. ஆமாம், அப்படி வந்தவர் ஈரமேனியோடு வர்றார். அப்படி ஈரமேனியோடு வந்தவரை என்ன செய்கிறாங்க, முதல்ல அந்த ஈரத்தை எல்லாம் உலர்த்தி கொள்வதற்கு ஒரு ஆடை கொடுக்குறாங்க. அதையெல்லாம் உலர்த்தி கொண்டு அப்புறம் அங்கே அவரை அமரச் செய்கிறாங்க. அமரச் செய்ததுக்கு முன்னாடி கணவன் மனைவி 2 பேரும் எப்படி உணவு படைப்பதுங்கிறத பேசுகிறாங்க. அதான் இந்த 10 பாடல்கள் அப்படி தான் நமக்கு அமைய பெற்றிருக்கும். அதில் சொல்றார், ஈரமேனியை நீக்கி இடம் கொடுத்தாரை இன்னமது ஊட்டுதற்கு ஆசையால் தாரமாதரை நோக்கி தபோதனர் தீரவே பசித்தார் செய்வது என் என்று சொல்கிறாங்க. ஈரமேனியை நீக்கி இடமெல்லாம் கொடுத்தாச்சு, அமர்ந்தாச்சு. அம்மாவை பார்த்து கேட்குறார், யார்? நாயனார் கேட்குறார், தபோதனர் தீரவே பசித்தார் செய்வது. தபோதனர்னா தவத்தையே தனமாக உடையவர்னு பொருள் எழுதுகிறார் சிவகுணி ஐயா. தவம்னு என்னென்னா இன்று சிவபூசையே தவம் அப்படின்னார். அப்படியே இருக்கிறதுலையே பெரிய தவம் என்னென்னா சிவபூசை தான். அது தபோதனர் அப்படின்னு சொல்கிறாருங்க. அதுக்கு எங்கேருந்து எடுக்கிறாருன்னா திருமந்திரத்தில் இருக்குது, 7ஆம் தந்திரத்தில். தண்டரு சிந்தை தபோதனர் தான் மகிழ்ந்து உண்டது மீண்டு 3 புவனமும் உண்டது அப்படிங்கிறார். அப்படின்னா ஒரு சிவனடியார் உண்டவனோ 3 புவனத்துக்கு எப்படி போய் சேரும்னா, அந்த சிவனடியாருடைய அந்த இச்சையில் யார் அமது செய்கிறார்? பெருமான் அமது செய்கிறார்.
பெருமான் உண்ட உணவு 3 உலகங்களுக்கும் போய் சேருது, கீழ் நடு மேல் என்று சொல்லக்கூடிய 3 உலகங்களுக்கு போய் சேருதுன்னு சொல்லி திருமந்திரம் சொல்லுது. தண்டரு சிந்தை தபோதனர் தாம் மகிழ்ந்து உண்டது 3 புவனமும் உண்டது அப்படின்னாருங்க. இப்படி அதனுடைய சிறப்பு நம்ம அங்கே பார்க்கலாம். இப்படி மீண்டும் நாயனாரே சொல்கிறாருங்க, நமக்கு முன்பு இங்கு உணவில்லையாயினும் இமக்குள குடிப்பாகற்கு இனியவர் தமக்கு நாம் இன்னடிசில் தகவர அமைக்குமாறு எங்கனம் வணங்கி அப்படின்னாருங்க. நமக்கு முன்பு இங்கு உணவில்லை ஆயினும் அப்படின்னாரு. அதாவது ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, அதாவது நமக்கு முன்பு அது அவர் நயங்க. மனைவியார் அந்த பதில் சொல்லிடக்கூடாதுன்னு இவர் சொல்லிட்டாராம். ஏன்னா சாப்பாடு போடணும், வந்த அடியாருக்கு உணவு படைக்கணும்னு சொன்னால் நமக்கே உணவில்லைங்களே அப்படிங்கிற பதில் வந்துடக்கூடாதுன்னு நாயனார் நினைக்கிறாராம். அதான் சொல்கிறார், நமக்கு முன்பு இங்கு உணவில்லையா இவரே சொல்லிட்டார். இமக்குள குடிப்பாகற்கு இனியவர். அதாவது இனியவர் அப்படின்னா சிவபெருமானுக்கு இனியவர்கள் அடியார்கள் தாங்க, தேவர்கள் கிடையாது. இந்த இமக்குள குடிப்பாகற்கு இனியவர் அப்படின்னார். இதே மாதிரி சிறுத்தொண்ட நாயனார் குணத்தில் வரும், இகத்தும் பரத்தும் இனியாரை காணேன்ட்டு வருவார் நாயனார். இப்போ இனியார் அப்படின்னா அடியார்கள் தான் இனியவர்கள். இது ஒரு சில இடங்களில் தான், ஒரு 3 இடங்களில் வருது அடியார்களை பற்றி வருவது. பெருமானுக்கு இனியன் ஒரு பேர் உண்டு. இனியன் தன்னடைந்தாருக்கு இடைமருதனே என்று சொல்லி தேவாரத்தில் வருது. ஆனால் இந்த இடத்துல அடியார்களைத்தான் சொல்கிறார். இமக்குள குடிப்பாகற்கு இனியவர் நமக்கு நாம் இன்னடிசில் தகவர அமைக்குமாறு எங்கன மனங்கே என்று சொல்லி சொல்கிறாருங்க. ஆமாம், நமக்கு முன்பு இவர் கூறவில்லை எனில் அம்மையார் நமக்கு உணவில்லைன்னு சொல்லியிருப்பாங்களாம். இமக்குள குடிப்பாகற்கு இனியவர் அப்படின்னு சொல்லி சொன்னார். இறைவனுக்கு இனியாராகிய அடியவர்களே உயிர்களுக்கு இனியராவர், உயிர்களுக்கு இனியராவார்களே இறைவனுக்கு இனியராவர் என்று சொல்லி, அதாவது அப்படி அனங்கேன தெய்வ பெண்ணே என்று சொல்லி வழியொன்றும் தோன்றாது நிற்கின்ற அந்த சமயம் எனக்கு உதவினால் உன்னை தேவப்பெண் என்று கருதுவேன் என்ற குறிப்பு. இந்த நேரத்தில் அம்மா பார்த்து ஏதோ ஒரு யோசனை சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக அனங்கே என்று சொல்லி சொல்கிறார். அம்மா சொல்கிறாங்க, மாது கூறுவல் மற்றொன்றும் காண்கிலேன் எதிலாரும் இனி தருவார் இல்லை, போதும் வைகிற்று போமிடம் வேறில்லை, நீ தீது செய்வனையற்கு என் செயல் என்று. நீ போய் எங்கேயும் கேட்க முடியாதுங்க சாமி, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, அதனால் தீவினை ஏன் அப்படின்னு தீது செய்வனையற்கு என் செயல் என்று சொல்லி என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனாலும் கூட ஒரு யோசனை சொல்கிறாங்க. செல்லல் நீங்கள் நேற்று இரவு போய் என்ன பண்ணீங்க அப்படின்னா, பகலில் வயலில் போய் நெல் விதைச்சிட்டு வந்திருக்கிறீங்க. அந்த நெல் இப்போ மழை பெஞ்சிருக்கிறதுனால அந்த நெல்லாம் மேலே வந்திருக்கும். அதை அப்படியே அந்த நெல்லை தேவரீர் வாரி கொண்டு வந்து கொடுப்பீர்களானால் அடியேன் வல்ல வகையாலே அந்த அமுது சமயத்திலும் ஆகும், இதை தவிர வேறு வரி ஒன்றும் எனக்கு தெரியவில்லை என்று சொல்லுகின்ற பொழுது, அப்போ நாயனார் சொல்கிறாருங்க, அம்மா சொன்ன உடனேயே மாற்ற மனைவியார் கூற முன் பெற்ற செல்வம் என பெரிதுள் மகிழ்ந்து குற்ற காதலின் ஒருப்பட்டனர் சுற்று நீர்வயல் செல்ல தொடங்குவார் அப்படின்னா வேற ஒன்றுமே வழி இல்லாத இருந்தவருக்கு அம்மா ஒரு வழி சொல்லிட்டாங்க. அது எப்படி இருக்குதா, பெற்ற செல்வம் என பெரிதுள் மகிழ்ந்துனார். என்னைக்கோ தேடி வச்ச செல்வம் கையில் கிடைச்ச மாதிரி. இதெல்லாம் நடக்கிற காரியமானா நம்மளால செய்ய முடியுமானா முடியாது. ஆனால் நாயன்மார்கள் செய்வாங்க. அதை செயற்கரிய செய்வர் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் அப்படின்ட்டார். விதைச்ச நெல்லை எடுத்து அதெல்லாம் சேற்றை போக்கி அதை வறுத்து உண்மையெல்லாம் போக்கி உணவு படைக்கிறதுங்கிறது நடக்கிற காரியமா? ஆனால் நாயனாருக்கு ஒரு பெரிய வழி கிடைச்சது மாதிரி பெற்ற செல்வம் என பெரிதுள் மகிழ்ந்துனார். எனக்கு பெரிய தேடி காண முடியாத ஒரு செல்வம் கையில் கிடைச்ச மாதிரி அவர் மகிழ்ச்சி அடைகிறார். நேராக அவர் வயலுக்கு போகிறார். பெருகுபானம் பிறங்கு மலை ஒளிந்திரு அருகு நாப்பன் அறிவரும் கங்குரான் கருகு மையுருளின் கணங்கட்டு விட்டு உருகுகின்றது போன்றது உலகெல்லாம். அப்படியே எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த மலைக்கால இரவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார் பாருங்க. அதாவது வானவெளியில் பெருமலை பொழிதலாலே எங்கும் செல்ல முடியாதபடி இருண்ட அந்த நள்ளிரவானது கருகிய மை போன்ற இருள் கூட்டம், மைக்குழம்பு போன்ற அந்த இருள் கூட்டம் அப்படியே தனது செறிவு விட்டு உருகுகின்றது போன்ற நேரத்தை உலகெல்லாம் தோன்றியதாகவே அதனை எண்ணுகின்ற இந்த உலகத்தார்கள் நடுக்கமுறும் வகை தோன்ற அந்த இருள் அப்படியே மைக்குழம்பு போன்று அந்த இருள் இருக்கிறது. அப்படியே அந்த உள்ளம் அன்பு கொண்டு அப்படிங்கிறார். அப்படி எப்படி போனார்னா, நாயனார் ஒரு கூடையை தூக்கி தலைமையில் வச்சுட்டு அவர் போகிறாரு. எப்படி போகிறார் பாரு, உள்ளம் அன்பு கொண்டு ஊக்கவோர் பெரிடா கொள்ள முன் கவித்து குறியின் வலி புல்லுறங்கும்
வயல் புகப் போயினார் வள்ளலார் இளையான்குடி மாறனார். வள்ளல்னா எதிர்பாராது செய்யக்கூடியவர்கள்னு பல இடங்களில் பொருள் சொல்வார். உள்ளம் அன்பு கொண்டு ஊக்கன, அது ரொம்ப முக்கியங்க. சும்மா போக முடியுமா? தமது உள்ளத்தை அன்பானது தன் வசப்படுத்தி கொண்டு ஊக்கத்தந்து செலுத்தன. அது கண்ணப்ப நாயனார் மலை ஏறுகின்ற பொழுது சேக்கிட பெருமான் சொல்வார், நாணனும் அன்பும் நளிர்வர அப்படின்னு சொல்லுவார். நாணனும் அன்பும் முன்பு நளிர்வர ஏற அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா நாணன் முன்னாடி போகிறான், கண்ணப்ப நாயனார் போகிறாரு. கண்ணப்ப நாயனாருடைய அன்பு அதுக்கு மேலே முந்திட்டு போதான் பெருமானை பார்ப்பதற்கு, பெருமானை வணங்குவதற்கு. அதான் நாணனும் அன்பும் நளிர்வர ஏற அப்படின்னு சொல்லி சேக்கிட பெருமான் சொல்வார். அது மாதிரி இந்த இடத்துல நாயனாருடைய அன்பு முதல்ல, அதுதான் ரொம்ப முக்கியங்க. உள்ளத்தை அன்பானது தன் வசப்படுத்தி கொண்டு ஊக்கந்தந்து செலுத்த. இல்லைன்னா போக முடியுமா? போகவே முடியாது. அதான் சொல்ற, உள்ளம் அன்பு கொண்டு ஊக்கவோர் பெரிடா கொள்ள முன் கவித்து குறியின் வழி. வழியெல்லாம் எதுவும் தெரியல, பல முறை நடந்து பழக்கமானதுனால அந்த பழக்கத்தில் அப்படி போறார். அந்த அன்பு தான் அதுக்கு காரணங்க. அப்படி தமது உள்ளத்தை அன்பானது தன் வசப்படுத்தி கொண்டு ஊக்கம் தந்து செலுத்த அப்படின்னார். அப்படியே போறார். ஒரு கூடையை தலைமேல் கவித்து கொண்டு போறார். அப்படியே நீர் பறவைகள் எல்லாம் தூங்கக்கூடிய அந்த நேரம் அந்த வயலுக்குள்ளே போய் வள்ளலாராகி இளையான்குடி மாறனாயினார் உள்ளே போயினார் என்று சொல்லி நாயனார் வந்து அப்படியே தலையை கூடையை தலை மேலே கவிழ்த்து கொண்டு அங்கே போகிறாருங்க. ஆமாம், அப்படி செல்லுகின்ற பொழுது வண்ணம் நெடிய மைக்குழம்பு அதை காலினால் தடவி சென்று கைகளால் சாலி வெண்முளை நீர்வழி சார்ந்தனன்னு சொல்லி இப்படி கால் பழக்கத்தில் போகிறார். அப்படியே அதையெல்லாம் அரித்து கொண்டு திரும்ப வருகிறார். திரும்ப வருகின்ற பொழுது அவர் மனைவியார் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, சரி இவர் நெல்லை எடுத்துக்கொண்டு வருவதற்காக போயிட்டாரு. அம்மா என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா, வாசல் படியிலேயே நின்றுட்டு இருந்தாங்களாம். எப்படா அந்த நெல் வரும், அந்த சேற்றையெல்லாம் அலம்பி ஊற்றி எப்போ நாம் அரிசி ஆக்குவது, அதை மீண்டும் உணவாக்குவது என்று சொல்லி அம்மா வாயில் புறத்திலேயே நின்றுட்டு இருந்தாங்க. சேக்கிழ பெருமான் சொல்றார், வந்தவின் மனைவியாரும் வாய்தலில் நின்று வாங்கி சிந்தையில் விரும்பி நீரில் சேற்றினை அலம்பி ஊற்றி வெந்தலல் அடுப்பின் மாட்ட விறகில்லை என்ன மேலோர் அந்தமிழ் மனையில் நீடும் அலக்கினை அறுத்து வீழ்த்தார் அப்படின்றார். இந்த 10 பாட்டு வந்துங்க கொஞ்சம் வேகமாக கொண்டு வருவார் சேக்கிழ பெருமான். ஏன்னா நாயனார் பசியோடு இருக்கிறாராம். சீக்கிரமாக போய் நெல் கொண்டு வந்து சீக்கிரமாக அரிசியாக்கி உணவு படைக்கணும். இது மட்டும் பார்த்தீங்கன்னா 4 சொல்லோட சின்ன பாடலாக இருக்கும். அந்த நாயனாருக்கு இருக்கக்கூடிய வேகத்தை சேக்கிழ பெருமான் இந்த சொல்லில் காட்டுறார், செய்யுள்ள காட்டுறார். வந்தவின் மனைவியாரும் வாய்தல் நின்று வாங்கி வேகமாக வர்றாரு. அம்மாவும் வாசப்படியில் நின்றுக்கிறாங்க. வந்தோன்னா சேத்தையெல்லாம் அலசி இப்போ நெல் தயாராகிடுச்சு. சரி பார்த்தா அதை வறுக்கிறதுக்கு விறகு இல்லை வீட்டில். அப்போ தான் சொல்ல, வெந்தலல் அடுப்பின் மாட்ட விறகில்லை அப்படின்னா. மேலோர் நாயனார் மேலோர் அந்தமிழ் மனையில் நீடும் அலக்கினை அறுத்து வீழ்த்து. அலக்குங்கிறது தாழ்வாரங்க. அந்தமிழ் மனையினர், இந்த மனைக்கு இணையா இன்னொரு மனையை சொல்லவே முடியாதுங்க. அதான் அந்தமிழ் மனை அப்படின்னு சொன்னார். அப்படி அந்த வீட்டினுடைய தாழ்வாரத்தையே அறுத்து விறகாக கொடுக்கிறார் நம்முடைய நாயனார். அதாவது அந்தமிழ் மனைனா, அதாவது அந்த மனைக்கு ஈடாக இன்னொரு மனையை சொல்லவே முடியாதுங்க. நம்ம இங்கே கூரையை அறுத்து வீழ்த்தியது அந்த மனை இந்த உலக நிலையில் விடாந்தன்மைக்கு அந்தம் என்று சொல்லி, அதாவது அந்தமில்லாத என்றென்றும் அழியாம் புகழ் பெற்ற அந்த வீடு என்று சொல்லுகிறார். இப்படி அப்படியே அறுத்து கொடுக்கிறார். வாய்தலில் நின்று வாங்கி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான இடங்க. அம்மாவுக்கு இருந்த அந்த வேகம் பாருங்க. அது அமுது செய்யணுங்கிறதுல நாயனார் முளைவாரி கொணர்ந்த பின் தம்மால் சிறிதும் தாமதம் நிகழாகாது என்று அந்நெல்லை எதிர்பார்த்த வண்ணம் அவர் போய் திரும்பும் வரை மனைவியார் மனை வாயில் புறத்திலே நின்றிருந்திருக்கிறாங்க. போகிறப்ப அவர் புறப்பட்ட பொழுதே அங்கே வந்துட்டாங்க. திரும்பி வருகின்ற வரைக்கும் வாசப்படியிலேயே நின்றுட்டு இருந்திருக்கிறாங்க அம்மா. ஒரு பெரிய நிலை என்று சொல்லி அப்படியே அந்த விறகையெல்லாம் வெட்டி இப்போ சாப்பாடு தயாராகிருச்சு. சாப்பாடு தயாரான உடனே சரி காய்கறி வேணுமே, என்ன செய்யறது? அம்மா சொல்கிறாங்க பாருங்கள், அதாவது வெறுப்பின் இன்னடிசிலாக்கி மேம்படு கற்பின் மிக்கார் கறிக்கிணி என் செய்வோம் என்று இறைஞ்சினார் கணவனார். அப்படி கெஞ்சி கேட்குறாங்களாம்மா, சாமி காய்கறி இல்லைங்க சாமி, என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் அதாவது கறிக்கிணி என் செய்வோம் என்று இறைஞ்சினார் கணவனாரை. நாயனார் மனைவியை எப்படி நாயனாருடைய மனைவி நாயனார்கிட்ட எப்படியெல்லாம் கேட்குறாங்க பாருங்கள். ஆமாம், கரியமுது உடன் கூட சேர்த்துண்ணும் பதார்த்த வகை என்று சொல்லி, அதான்
இப்படி கேட்ட உடனேயே ஐயா சாமி என்ன பண்ணாராம் நாயனார், வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கொல்லைப்புறம், இன்றும் இளையான்குடியில் அந்த இடத்த காட்டுவாங்க, முளைவாரி கொண்டு வந்த இடம்னு சொல்லி காட்டுவாங்க. அதே மாதிரி அந்த கீரை பறித்த இடமெல்லாம் இன்று இருக்கிறதாக சொல்லுவாங்க. அப்படி அங்கே போய் வழிவரும் இழைப்பினோடும் வருந்திய பசியினாலே அழிவுறும் ஐயன் என்னும் அன்பினில் பொழிந்து சென்று குழி நிரம்பாத புன்சை குறும்பையை தடவி பாசப்பழி முதல் பறிப்பார் போல பறித்தவை கறிக்கு நல்கினார். அப்படியே அங்கே போனார். அவர் மனசில் நினச்சிட்டே போகிறாரு, ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கிறாரே அடியார், அப்படி நடந்து வந்ததுனால இலைப்போடு இருப்பார், அவர் பசியோடு இருப்பார், ஐயன் வருந்தும், அவர் ரொம்ப பசியோடு வருந்தி கொண்டு, இவருக்கு சிரமமெல்லாம் அவர் வெடிய அங்கே இங்கே உழந்துட்டு இருக்கிறார், அதெல்லாம் அவருக்கு இல்லை, அவர் வந்தவர் பசியோடு இருப்பாரே என்கின்ற அன்பினால் கிளர்ந்து சென்று தமது கொள்ளையிலே அப்படி முளைக்க வைத்த குழிகளின் நிரம்பாத அந்த பெருமான், குழிகளில் அந்த நிரம்பாத அந்த சின்ன அந்த பயிர்களை எல்லாம் அப்படியே பறிச்சாராம். அது எப்படி பறிச்சார்னா, பாசப்பழி முதல் பறிப்பார் போல பறித்தவை கறிக்கு நல்கினாருங்க. அருமையான இடம். பாசப்பழி முதல் அப்படின்னா, அதாவது ஆணவமாகிய சகசமலத்திற்கு வேறாக நிற்கும் மூலமலம் அப்படின்னார். ஆணவ மலத்துக்கு சொல்ல பாருங்க, ஆணவ மலத்துக்கு வேறாக இருக்கக்கூடிய ஆணவ மலமாகிய சகசமலத்துக்கு வேறாக நிற்கும் மூலமலம் தம் மூலகன்மத்தையே பிடுங்கியது போல் இருந்தது என்று சொல்றாருங்க. இது மாதிரி நமக்கு கண்ணப்பனாரோட குணத்திலே ஒரு இடம் வருதுங்க. கடைசியாக சொல்வார், முன்பு திருக்காலத்தி முதல்வனார் அருள் நோக்கால் இன்புறு வேதகத்து இரும்பு பொன்னானால் போல் யாக்கை தன் பரிசு வினையிரண்டு சாதுமலம் 3 மர அன்பு விளம்பாய் திரிவார் அவர்கருத்தின் அளவினரோன. அங்கேயும் இந்த மூலகன்மே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதான் அங்கேயும் அந்த மலங்களை எல்லாம் வகைப்படுத்தி சொல்லுகின்ற பொழுது அப்படி சொல்கிறார், ஆணவம் கண்மம் மாயை அதுக்கு மேலாக இருக்கக்கூடிய மூலகன்மம் என்று சொல்லுவாங்க. இப்படி அதே அந்த மூலகன்மமே மூலமலம் என்று சொல்லக்கூடிய அதையே பிடுங்கினது போல் பிடுங்கினாராம் நாயனார். அப்படியே அதை கொண்டு வந்து குறும்பயிர்கள் வேரோடு பறிக்க பெற்றபடி சொல்றார். பாச பலிமுதல் அப்படின்னு சொல்றாருங்க. ஆமாம், அப்படி கொண்டு வந்து அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்த உடனே அம்மா என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அதையெல்லாம் வாங்கி அப்படியே மனைவியார் கணவர் மனமகிழ்ச்சியுடன் தந்த கறிகளை அதையவே என்ன பண்ணுறாங்க, அந்த கீரையை இலை வேறு தண்டு வேறு முதலியவாக ஆய்ந்தெடுத்து கறிக்கானதையெல்லாம் நீரினால் கழுவி தூய பாத்திரத்தில் இட்டு கைப்பழக்கத்தினாலே வெவ்வேறாக பல வகை கறிகளாக சமைத்து அதைவே 2-3 வகையாக 4 வகை செய்யணும் இல்லைங்களா. அப்படி பழைய நினைவினால் உள்ளதாக குறையை எண்ணி ஒருவாறு மனம் தேர்ந்து கொண்டு நினைவினால் குறையை நேர்ந்து திருவது அமைத்து நின்று எப்படியெல்லாம் நாம் அடியார்களுக்கு உணவு படைத்தோம், இப்போ இந்த ஒன்றை வச்சுட்டு 4 வகையான உணவு செய்ய வேண்டியதாக இருக்குதுன்னு மனசு கொஞ்சம் நொந்தாங்களாம். அது நாயனார் வந்துட்டார், நல்லா மனசு நோகலை, பழையபடி செய்ய முடியலன்னு மனசு நொந்தாங்களாம். அதுதான் ரொம்ப முக்கியங்க. ஆமாம், நினைவினால் குறையை நேர்ந்து திருவது அமைத்து நின்று அப்படியே அமுதெல்லாம் செஞ்சாச்சு. இப்போ எல்லாம் செஞ்சுட்டு நாயனாரை கூப்பிட்டு காட்டுறாங்க. உணவு படைக்கிறதுக்கு முன்னாடி கணவனார் தம்மை நோக்கி கரியமுதான காட்டி இணையில்லாதவரை இந்த அமுது செய்விப்போம் என்ன உணர்வினால் உணர ஒண்ணா ஒருவரை உணர்த்த வேண்டி அணைய முன் சென்று நின்றங்க அவர்துயில் அகற்றலுற்றார் அப்படின்னார். கணவனார் தம்மை நோக்கி இப்போ வீட்டுக்காரரை வர சொல்லி நாயனாரை வர சொல்லி அமுதெல்லாம் காட்டி இணையில்லாதவரை, அவருக்கு இணையன்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா? வந்த அடியவர் எவ்வளவு பெரியவர், இறைவனே அடியாராக வந்திருக்கிறாருனால அவங்களுக்கு தெரியாது, அடியாராக நினைச்சு தான் பேசுகிறாங்க. இணையில்லாதவரை அப்படின்னா பெருமானு அடியார்களுக்கு இணைய இன்னொருத்தர் சொல்ல முடியாதுங்க. அதான் பெருமையால் தம்மை ஒப்பார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்வார். அது மாதிரி இணையில்லாதவரை அப்படின்னு சொல்கிறார். ஈண்டு அமுது செய்விப்போம், அப்படி அவரை இணையில தனக்கும் இல்லாதான் தாள் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் எளிதுன்னு பெருமானை வள்ளுவ பெருமான் சொல்கிறாரு. அதே மாதிரி இறைவனுடைய அடியார்களும் அடியவரை தம் நியதிப்படி ஆண்டவர் என்றே கொண்டு அமுதூட்ட எண்ணினார் ஆதலின் அடியவரை இணையலாதவர் என்று சொல்லி இங்கே சொல்கிறாருங்க. ஆமாம், அப்படி சொல்லி உணர்வினால் உணர ஒண்ணா அப்படின்னார். அப்படின்னா ஆன்மபோத உணர்ச்சினால் அறியப்படாதவர் அப்படின்னார். பெருமானை நம்முடைய பசுஞான பாசஞானங்களால் உணர முடியாதுங்க. அப்படி உணர முடியாத பெருமானை துயில் எழுப்பி உணர்த்த வேண்டி அப்படி முன்னாடி போய் நின்று அவர்களை அப்படியே துயில் அகற்றாங்க. எப்படி அகற்றாங்க அப்படிங்கிறது இந்த பாட்டில் சொல்கிறாருங்க. அவங்க போய் முன்னாடி போய் நின்றுக்கிறாங்க. கணவன் மனைவி 2 பேரும் போய் நின்று பெருமானை எப்படி அழைக்கிறாங்க பாருங்கள்.
அழுந்திய இடரில் நீங்கி அடியனேன் உய என்பால் எழுந்தருள் பெரியோய் ஈண்ட அமுது செய்த அருக என்று தொழும்பனார் உரைத்த போதில் சோதியாய் எழுந்து தோன்ற செழுந்திரு மனைவியாரும் தொண்டரும் திகைத்து நின்றார் அப்படின்னு. அப்படியே சாமி படுத்திருக்கிறார். அவர் என்ன தூங்குறவரா என்ன? ஆமாம், உலகம் தூங்கியும் அவர் தூங்கினார்னா அப்படியெல்லாம் இல்லை. அப்படி படுத்திருக்கிறார். இவங்க 2 பேரும் போகிறாங்க. அழுந்திய இடரில் நீங்கி அடியனேன் உய என்பால் அப்படின்னு பாருங்க. அப்படின்னா ஒரு அடியார் அமுதுண்டா துன்பம் நீங்குங்க. பெரிய புராணம் சொல்லுது. நமக்கு பெரிய துன்பத்தில் இருக்கிற நம்ம மீளாத ஒரு துயரத்தில் இருக்கிறோன்னா ஒரு அடியாரை அழைச்சி கொண்டு வந்து அமுது போட்டோம்னா அந்த துன்பம் நீங்கிருங்க. பெரிய புராணம் சொல்லுது. இப்போ சொல்கிறார், அழுந்து இடரில் நீங்கி அடியனேன் உய என்பால் நாங்கள் அழுந்து இடரில் நின்று நீங்கி உய்யும் பொருட்டாக என்பால் கருணை கூர்ந்து எழுந்தருளிய பெரியோரே சொல்றார் பாருங்க. பெரியோரே இங்கு விரைவிலே வந்து ஈண்ட அமுது செய்தருள்க, இங்கு விரைவிலே வந்து அமுது செய்தருள்க என்று அடித்தொண்டு பூண்ட நாயனார் சொன்ன பொழுது அப்படியே அடிமைத்தன்மையோடு சொல்றாங்க. அப்படி அடிமைத்தொடை சொன்னபோது அடியவராய் வந்த அவர் ஒரு சோதிப்பிழம்பாய் எழுந்து தோன்றவே வந்தது. அடியாரா வந்தவர் அப்படி படுத்திருக்கிறாரு. இப்போ எழுப்பின உடனே ஒரு பெரிய ஜோதி பிளம்பே தோன்றுகிறது. அப்படி ஜோதியா எழுந்து தோன்றவே செழிய திருமணவியாரும் தொண்டரும் திகைத்து நின்றார் அப்படின்னா என்னன்னா அருமையான இடங்க. இப்போ வந்த அடியார் இப்போ எப்படி இருக்கிறாரு? சோதி பிழம்பு தான் இருக்குது, அடியார் காணும். ஏன் அவங்களுக்கு திகைத்து நின்றார் அப்படின்னு என்னன்னா அடியாருக்கு அமுதெல்லாம் தயாராகிடுச்சு. அடியார் சாப்பிடாத போலாமா? சாமி தான் ஜோதி பிழம்பா இருக்கிறாங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் கூட வந்த அடியவருக்கு நம்ம அமுது படைக்க முடியலன்னு ஒரு திகைப்பு. அதுதான் ரொம்ப முக்கியங்க. இந்த திகைப்பு என்ன திகைப்பு அப்படின்னா திகைத்து நின்றார் அப்படின்னா அவங்களுக்கு சாமியே நேரில் வந்தது கூட இப்போ பெருசு இல்லைங்க. வந்த அடியார் சாப்பிடாம போயிட்டாருங்கிறது தான் வருத்தம். அதான் திகைப்பு. திகைத்து நின்றார் அப்படின்னு சொல்கிறார். அழுந்து இடர் பல பிறவிகளில் செய்த ஒரு கண்மத்தின் ஈடாக அந்த துன்பத்துக்கே காரணமாகிய இந்த பிறப்பு என்று சொல்றாருங்க. அதாவது அடியார் அமுதுண்டா துன்பம் நீங்க அப்படிங்கிறது பெரிய புராணத்தில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. தொண்டருக்கு தொழும்பாய் திரியன்னு சொல்லி. அதாவது இதே மாதிரி தான் சிறு தொண்ட நாயனார் குணத்தில் குழந்தை உயிர் பெற்று வந்துடும். நான் உடனே அழைக்கிறார் என்று சொன்ன குழந்தை உயிர் பெற்று வந்துடும். ஆனால் கணவன் மனைவி 2 பேரும் குழந்தை உயிர் பெற்று வந்துருச்சுன்னு சொல்லி மகிழ்ச்சி அடையலை. வந்தவர் சாப்பிடாம போயிட்டாங்கன்னு வருத்தப்படுறாங்க. செய்யமேனி கருங்குஞ்சி செலுங்கஞ்சுகத்து பயிரவர் யாம் உய்ய அமுது செய்யாதே ஒளிந்தது எங்கே? குழந்தை உயிரோட வந்துருச்சுல்ல, அப்புறம் என்ன இவங்களுக்கு? ஆனால் வந்த அந்த செலுங்கஞ்சுகத்து பயிரவர் யாம் உய்ய அமுது செய்யாத ஒளிந்தது எங்கே? சாப்பிடாது போயிட்டாரு, எங்கே போய் ஒளிஞ்சிட்டாரு? கணவன் மனைவி 2 பேரும் கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. மலை பெய்ந்த தையலோடும் சரவணத்து தனையரோடும் தாமனைவார். பார்த்தா சாமி அப்படியே முருகப்பெருமானோடு காட்சி கொடுக்கிறார் சிறு தொண்ட நாயனார் குணத்தில். இந்த இடத்துல அப்படி ஜோதி பிளம்பாக நிற்கிறார். 3 திருமேனி இவங்களுக்கு காட்ட போறாரு. சோதியாய் எழுந்து அடியவராய் வந்த பெரியார் சோதியாய் தோன்றவே அடியாரை காணவில்லை என்ற அச்சமும் அவர் உருவம் மாறி சோதியாய் தோன்றிய வகையின் அச்சமும் நமது நாயனாரை மனைவியாரையும் திகைப்பித்தன என்றாலே அமையும்னர். ஆமாம், அடியாரை காணவில்லை அப்படிங்கிறதான் இப்போ அவங்களுக்கு பெரிய அச்சம். ஏன்னா சாப்பிடாம போயிட்டாரு. அப்புறம் ஜோதியாய் தோன்றிய வகையின் அச்சமும் அதான் நாயனாருக்கு என்னென்னா அடியாராக இருந்து உணவெடுத்திருக்கணும் அப்படிங்கிறது அந்த திகைப்பு என்று சொல்லி நாதன் ஒரு வடிவு ஒரு சோதியாக சாலவே மயங்குவா இருக்கின்ற அடுத்த பாட்டில் சொல்கிறாருங்க. ஆமாம், சீரொழிய தழல் புலம்பாய் நின்ற அதாவது முதல்ல என்ன சொல்கிறாருன்னா இறைவனது சங்கமமாகிய திருமேனி முதல்ல வந்ததுங்க. அதான் அடியார் திருமேனி. அப்புறம் சோதியாய் கண்டதும் சீரொழிய தழல் புலம்பாய் நின்ற தொல்லை திகழொளி உருவம் சிவலிங்க திருமேனி. இப்போ ஜோதிங்கிறது சிவலிங்கம் 2 ஒன்று தான், அருவுருவ திருமேனி. பின்னர் காண்பது மாகேஸ்வர பேதமாகி உருவ திருமேனி. பின்னாடி பார்க்கறது உமையமையோட மாகேஸ்வர திருமேனி. இந்த 3 திருமேனிகளையும் தாமே கொண்டு எழுந்தருளி ஒரே காலத்தில் நாயனாருக்கு இறைவன் வெளிப்பட்டு அருள் புரிந்ததனாலேயே நாயனாரது பெருமையும் அவர் செய்து வந்த அடியார் பூசை பயனும் அடியார் அளவிலார் உளமகிழ பூசை கொண்டதன் பயனும் உலகம் போற்றும் பெற உணர்ந்துய வைத்தலே இறைவன் திருவுளம். அதாவது 3 திருமேனி இப்படி காட்டி நின்றது வேறு யாருக்கும் இல்லைங்க. அடியார் திருமேனி, அதே மாதிரி சிவலிங்க திருமேனி ஜோதி பிழம்பு, அதற்கடுத்து மாகேஸ்வர திருமேனி. இந்த 3 திருமேனியும் காட்டி நின்றது தான் அவர் செய்த பூசையினுடைய பயன்.
அடியார்கள் மனம் குளிர அவர்களை வாழ்த்தியதனுடைய பயன் அவருக்கு இந்த 3 திருமேனிகளும் கிடைக்குது. இந்த 3 காட்சிகளும் கிடைக்குது. சங்கமம், லிங்கம், குரு என்று சொல்லக்கூடிய 3 திருமேனி. குரு, லிங்க, சங்கம வழிபாடு 3ம் நாயனாருக்கு கிடைத்தது இந்த சரீரத்தில் தாங்க. ஒரே நேரத்தில் இறைவனே அடியாராக, இறைவனே குருவாக, இறைவனே சிவலிங்கமாக 3 திருமேனை காட்டி நின்றது இந்த சரீரத்தில் தான் நம்ம பார்க்க முடியும். அது நாயனார் செய்த அந்த ஒப்பற்ற அடியார் பூசையினுடைய சிறப்பு. சீலமார் பூசைம்பார் பின்னாடி, எல்லா பூசையை விட உயர்ந்த பூசை சீலமார் பூசை செய்த திருத்தொண்டர் அப்படின்னு பாருங்க. இந்த பூசை தான் அவ்வளவு சிறப்பான பூசைங்க. அன்பர் பூசை, சீலமார் பூசை, பலவாறு இந்த பூசைக்கு மாகேஸ்வர பூஜை என்று இப்படியெல்லாம் அப்படி செஞ்சதுனால அந்த அடியாருடைய வாழ்த்தின் மூலமாக சங்கம திருமேனி என்று சொல்லக்கூடிய அடியார் திருமேனி, சிவலிங்க திருமேனி, குரு என்று சொல்லக்கூடிய மகேஸ்வர திருமேனி 3ம் கிடைக்கப்பட்டது நாயனாருக்கு. அடியார்கள் செய்த ஒரு அருள், அந்த ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்கிறார். அடுத்த பாட்டு சொல்கிறார். மாலையற்கரியநாதன் வடிவொரு சோதியாக சாலவே மயங்குவார்க்கு சங்கரன் தான் மகிழ்ந்தே ஏலவார் குழலால் தன்னோடு இடவ வாகனனாய் தோன்றி சீலமார் பூசை செய்த திருத்தொண்டர் தம்மை நோக்கி. சீலமார் பூசை ரொம்ப முக்கியம். சீலமார் பூசைனா என்ன அதை சொல்கிறார் பாருங்க. மாலையர் கரியநாதன் வடிவொரு சோதியாக, திருமாலும் பிரம்மனும் காண முடியாத பெருமான் ஒரு சோதி பிளம்பாக தோன்றி சாலவே அது கண்டு மயங்கி நின்ற திருத்தொண்டருக்கு உணர்த்தும் பொருட்டு சங்கரனார் தாமே மகிழ்ந்தவராகி. இதுவரைக்கும் இருந்தது வந்துங்க, அதாவது திரோதான சக்தி. இப்போ மகிழ்ந்து நோக்கிங்கிறது அருள் சக்தி. இறைவனுடைய அருள் சக்தி இப்போ வந்துருச்சு. வாசனை பொருந்திய நீண்ட கூந்தலுடைய உமாதேவியாருடன் இடவ வாகனத்தின் மீது வெளிப்பட காணும்படி எழுந்தருளி வந்து சீலம் பொருந்தி அடியார் பூசைனை செய்து வந்த நாயனார் என்ன பாருங்க. சீலமார் பூசைங்கிறது அடியார் பூசை தான் சீலமார் பூசைங்க. அப்படி அவரை நோக்கி சொல்ல போகிறார் பெருமான். எப்படி, அதாவது மாலையர் கரியநாதன் வடிவொரு சோதியாகி அப்படின்னு சொன்னார். இறைவனே மகிழ்ந்த இடங்கள். பெருமானே இந்த நிலையிலையும் மகேஸ்வர பூஜை அடியார்களுக்கு செய்கிறாள் என்று சொல்லி தான் மகிழ்ந்தேன். அருள் மிக்கூர்ந்த தம் வெளிப்பாட்டினை குறித்தது என்று சொல்கிறாருங்க. மகிழ்தல், மிக அருளின் வெளிப்பாடாவது பின்வரும் அடியார் காணும்படி உமையம்மையோடு இடப வாகனத்தில் இப்போ காட்சி கொடுக்க போகிறார். அதான் சொல்ற ஏலவார் குழலால் அப்படின்னு சொல்கிறார். ஏலவார் குழலால் தன்னோடு என்று சொல்லி அப்படியே உமையம்மையோடு பெருமான் அங்கு காட்சி கொடுக்கிறார். ஆமாம், சீலம்னா நல்லொழுக்கம். சீலமார் பூசை இங்கு விதிப்படி புரிந்த அடியவர் பூசை குறித்தது. பூசை என்று பொதுப்பட கூறுவதனால் அடியார் பூசைக்குள்ளே நிறைந்த ஆண்டவன் பூசையும் உட்கொண்டதா. அந்த அடியார் பூசைக்குள்ள அடியார் பூசை மட்டுமல்ல, ஆண்டவன் பூசையும் அதில் இருக்கிறது என்று சொல்கிறார். அப்புறம் சொல்கிறார் பாருங்க. இப்போ இதுதான், இந்த பாடல் தான் நாயனாருக்கு இறைவன் செய்த அருள். என்ன நிலை கொடுத்தார் என வறுமை நிலையிலும் அவர் மாகேஸ்வர பூஜை செஞ்சதுனால, அடியார் பூஜை செஞ்சதுனால அவருக்கு என்ன கொடுக்குறார் அப்படின்னா, குபேரனுக்கு அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதாவது நான் இருக்கக்கூடிய சிவலோகத்தில் அங்கே இருக்கக்கூடிய அழகாபுரியில் இருக்கக்கூடிய அந்த குபேரனுக்கே நீ அதிகாரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. வரத்தை கொடுக்கிறார். கொடுத்த நேரம் என்னன்னா இரவு 12 மணிக்கு மேலே இருக்கும். அவர் வந்ததே நெல்லு நேரத்தில் வர்றார். அப்போ இறைவன் அருள் செய்ய வேணும்னு முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா அடியார்களுக்கு எந்த நேரம் வேணாலும் செய்வார். அதுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரமெல்லாம் ஒன்றும் கிடையாது, இரவு பகல் ஒன்றும் கிடையாதுங்க. அதான் இந்த பாட்டு. அன்பனே அன்பர் பூசை அளித்த நீ அணங்கினோடும் என்பெருமுலகம் எய்தி இருநிதி கிழவன்தானே முன்பரு நிதியம்மேந்தி மொழிவழி ஏவல் கேட்ப இன்பமாந்திருக்க என்றே அருள் செய்தான் எவர்க்கு மிக்கான் அப்படின்னு. அது என்ன பாருங்க. அன்பனே அன்பர் பூசை அளித்த நீ அணங்கினோடும். அன்பர் பூசைனா அன்பர்களது பூசை, அடியார் பூசை. அன்புடையவனே அன்பனேனா அன்புடையவனே. அன்புன்னா எங்க 2 பக்கம் அன்பு இருக்கு. அடியார்களிடத்திலே அன்பு, இறைவனிடத்திலே அன்பு. அன்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அன்பர் பூசை அப்படிங்கிறது அன்பு காரணம், பூசை காரியங்கள். அன்பு காரணமாக செய்யப்பட்ட காரியம்தான் இப்போ பூசைங்க. இந்த பூசை அடியார் பூசை செய்யறதுக்கு காரணமாக இருந்தது என்னன்னா நாயனாரிடத்தில் இருந்த அன்புங்க. அதான் அன்பர் பூசை அளித்த நீ அணங்கினோடும் என்று சொல்றாருங்க. அன்பனேன்னா என்மிடத்து வைத்த அன்பினாலே அவன் அடியவரிடத்து அன்பு மிக்கவனே. இதே மாதிரி இயற்பகை நாயனாருடைய புராணத்தில் இயற்பகை முனிவா ஓலம் ஈன்று நீ வருவாயோலம் அயற்பில் ஆதானவன் அன்பனே ஓலம் ஓலம் செயற்கரும் செய்யை செய்த தீரனே ஓலம் என்றான் என்று சொல்லி 6 முறை ஓலம் வரும் அந்த இடத்துல.
அன்பனே என்று சொல்லக்கூடிய இடத்துல 2 ஓலம் சொல்லுவார். அதுக்கு சிவப்பணியை உரை சொல்லுகின்ற பொழுது நாயனார் இறைவனிடத்திலும் அன்பு கொண்டிருந்தார், அவன் அடியார்களிடத்திலும் அன்பு கொண்டிருந்தார், அதனால் இறைவன் அன்பனே என்று சொல்லக்கூடிய இடத்துல மட்டும் 2 ஓலம் சொன்னார் அப்படின்னு சொல்லுவார், உரையாசிரியர் சொல்வார். அப்படின்னா அன்பனேன்னா என்ன அர்த்தம்னா இறைவனிடத்திலே அன்பு, அதே மாதிரி அவன் அடியார்களிடத்திலே அன்பு, அதுதான் அன்பனே என்று சொல்லுவது. அன்பர் பூசை அளித்தனே அப்படின்னா பூசை அளித்ததுக்கு காரணம் அன்பு, காரியம்தான் பூசை. ஆமாம், நாயனாருடைய அன்பு காரணமாக காரியமாகிய பூசை செய்தார் என்று சொல்கிறார். ஆமாம், அப்படி அன்பு நிறைதலாகிய காரணத்தால் விளைந்தது அன்பர் பூசையாகிய காரியம் என்று சொல்கிறார்கள். ஆமாம், அளித்தல வளம் சுருங்கிய போதும் என்றும் விடாது பாதுகாத்து செலுத்துதல் அணங்குன தெய்வத்தன்மை வாய்ந்த பெண் என்று சொல்லி அணங்கினோடும் நீ எய்திய. ஏன்னா அடியார் பூசைக்கு உரிய அமுது படைத்தது அம்மா, மனைவியாருடைய கற்பின் திறந்த அதுக்கு காரணங்க. கணவன் மீது வைத்திருந்த ஒரு கற்பு தான் அதற்கு காரணம். அதனால் அம்மாவை அழைத்து கொண்டு வர சொல்கிறார். நம் பெரும் உலகம்னா நலமிகு சிவலோகம் என்று சொல்லக்கூடிய அங்கே கைலாயம். இருநிதி கிழவன் குபேரன் என்ன செய்யணுமா, மொழி ஏவல் கேட்ப அப்படின்னார். அப்படின்னா உனது சொல்வழிப்பட்டு நின்று நீ ஏவின பணி செய்து வர. இப்போ இவர் யாராச்சுக்கு செல்வத்தை கொடுக்கணும்னு சொன்னாதான் குபேரன் கொடுக்க முடியும். அப்போ இளையான்குடி நாயனருடைய உத்தரவு இல்லாமல் குபேரன் யாருக்கு எந்த செல்வத்தையும் கொடுக்க முடியாது. அதை மொழி ஏவல் கேட்ப. அதாவது சிவலோகத்தில் நாயனாருக்கு குபேரனது பெருநதியத்தால் ஆவது என்னையோ எனின் செல்வமும் அடியார்கிற அன்பின் மேன்மை திருந்திய மன்னிய சிந்தையும் பாரின் மல்க விரும்பிய கொள்கை நின்றே அடியவர் பூஜை செய்து வந்தனர் நாயனார். அவரது எண்ணம் நிறைவேறுக என்று அடியவர்கள் 4 நாளும் வாழ்த்தினர். அதன் பயனை உலகிற்கு கொடுத்து பாரிலே நித்தமும் செல்வமும் சிந்தையும் நீடி வருவதற்காக இறைவன் இவர் சொல்வழி குபேரதேவன் நிதியமேந்து ஏவல் கேட்டு நிற்குமாறு அருளினார். இவருடைய சொல்வழி கேட்டு குபேரன் வந்து அந்த நிதியம் ஏந்தி ஏவல் செய்ய நின்றார் என்று சொல்லி நாயனார் சிவகணங்களில் ஒருவராய் சிவலோகத்தில் எழுந்தருளியிருந்து உலகிலே செல்வமும் சிவசிந்தையும் நீடி வருமாறு அடியாருக்கு இன்றும் என்றும் அருள் புரிந்து வருகின்றார். பாருங்க, நாயனார் தான் நமக்கெல்லாம் அருள் செஞ்சு கொண்டு இருக்கிறார். நாமெல்லாம் இங்கு சிவசிந்தையோட அடியார் பணி செய்யணும்னா யாருடைய அருள் நமக்கு வேணும்? இளையான்குடி நாயனுடைய அருள் நமக்கு வேணுங்க. ஆமாம், அவர் சிவகணங்கள் ஒருவராக சிவலோகத்தில் இருந்து இதெல்லாம் நமக்கு செய்யறாருங்க. இன்பம் அடியார் கூட்டத்தில் வாழும் பேரின்பம் என்று சொல்லாருங்க. முளைத்த விதை நெல் அமுது முதல்வன் திருவடி அமுதம் அழியும் வீடு அழியா பேரின்ப வீட்டை தந்தது குறும்பயிர் குறையா நெடுநிதியங்களை தந்தது சொல்றார் பாருங்க. முளைத்த விதை நெல் அமுதமானது என்னாச்சு? முதல்வன் திருவடி அமுதத்தை தந்தது. அழியக்கூடிய வீடு அழியாத பேரின்ப வீட்டை கொடுத்தது. ஏன்னா அந்த அலக்கை மனை அடுத்துத்தானே இருக்கிறார். குறும்பயிர் பிடுங்கிய குறும்பயிர் குறையாத நெடுநிதியங்களை தந்தது என்று சொல்லி நமக்கு உரையாசிரியர் சொல்லுகிறார். எவர்க்கும் மிக்கான் முழு முதல்வன் சிவபெருமான் அப்படி என்று சொல்லி அப்படி சோதியாக மயங்குவார்க்கு சங்கரன் என்று சொல்லுகிறார். இப்படி நாயனார் திருவடி அடைய பெற்ற ஒரு திருநாள் இன்றைய திருநாள் என்று சொல்லி எப்படி அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்ய வேண்டும் என்பதை, அதாவது செல்வமுள்ள காலத்து சிவபூசையும் அடியார் பூசையும் பேணுதல் போலவே வறுமை வந்த காலத்தும் அவை தளராது மிக போற்றக்குரியன அங்கே சிவன் வெளிப்பட்ட அருளுவன் என்பதை நிலைநிறுத்தி காட்டியது நம்முடைய நாயனாருடைய சரிதம். அதாவது உண்மை உணர்ந்தோர் தமக்கு எவ்வளவு பெரிய இடர்களும் துன்பங்களும் வந்த போதிலும் பெருமானிடத்திலும் சிவன் அடியாரிடத்திலும் வைத்த அன்பினில் சிறிதும் குறைவுபடாது ஒழுகக்கூடியவர்கள் அப்படிங்கிற இந்த சரித்தின் மூலமாக வறுமை வரும், ஆனால் செய்யக்கூடிய தொண்டில எந்த ஒரு குறையும் இல்லாது செய்து காட்டியவர் நம்முடைய இளையான்குடி நாயனார் என்று சொல்லி அப்படி அவருக்கு மனையறமும் அப்படி அமைய பெற்றது ஒரு பெரிய ஒரு சிறப்பு. ஏன்னா 2 கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஒரு எப்படி அடியார் பூஜை செய்வது அப்படிங்கிறத நம்ம இந்த சரீரத்தில் தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும். சிவனடியார் பூசை இந்த உலகத்தில் எல்லா செல்வங்களையும் தரக்கூடியது. சீலமார் பூசை செய்த திருத்தொண்டர் என்று சொல்லி இந்த சரீரத்தில் சொல்லுகிறார் நம்முடைய சேக்கிழார் பெருமான். சிவனடியார் வேடங்களை சிவனனவே கொண்டு வழிபடுதல் வேண்டும் அப்படிங்கிறது இந்த சரீரத்தில் நம்ம காண முடிகிறது. நேயமொழிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அரண்யன தொழுமே என்று சொல்லி சிவஞான போத 12ஆம் சூத்திரத்தில் சொல்லப்படுகிறது என்று சொல்லி இப்படி நம்முடைய நாயனாருடைய இந்த குருபூசை திருநாளிலே நாயனாருடைய திருவடிகளை வணங்கி நம்முடைய குருமகா சன்னிதானங்களுடைய திருவடி தாமர்களை வணங்கி அடியார் பெருமக்களுடைய
பொன்னார் திருவடிகளை மனமொழி மெய்களாலே வணங்கி அமைகின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலைவு உலகலாம். திருச்சிற்றம்பலம்.